ஸ்டார் அகாடமி சார்பில் திரு ஜெய்பாபா கலைப்பிரியர் ஐயா அவர்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஸ்டார் அகாடமியுடைய 48வது வாராந்திர சிறப்புரை கூட்டம். வேதாங்க ஜோதிஷத்தில் நட்சத்திர சாரத்தின்படி பலன் கணிக்கும் முறை, இதுதான் இன்றைய டாபிக். 1.5 மணி நேரம் சிறப்புரை வரைக்கும் யாரும் அன்மியூட் பண்ண வேண்டாம். சிறப்புரை முடிந்த பிறகு கேள்வி நேரம் துவங்கும். கேள்வி நேரத்தின் போதும் யாரும் அன்மியூட் பண்ண வேண்டாம். அவங்களுடைய ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா அனுமதிக்கப்படும். அப்போ அவங்களுடைய கேள்விகளை கேட்டுக்கலாம். ஐயாவை பற்றி நிகழ்ச்சி துவக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறு அறிமுகம். ஜெய்பாபா கலைப்பிரிய ஐயா பொதுவாக தமிழக ஜோதிட வட்டத்தில் நன்கு அறிமுகமானவர். 1965 மே மாதம் தேனி வருஷ நாட்டில் பிறந்தவர். தகப்பனார் பெயர் சுருளியப்பன், தாயார் பவளக்கொடி. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக ஜோதிடத்தில் நிபுணத்துவம் பெற்றவர். ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏராளமான மாணவர்களுக்கு ஜோதிட பயிற்சி அளித்து வருகிறார். மாயரிஷி ஜோதிடம் பயிற்சி நிலையம் நடத்தி வருகிறார். அவர் படித்த படிப்பு ஜோதிடத்தில் MA பூர்த்தி செய்திருக்கிறார். MSc யோகா படித்திருக்கிறார். MA BEd படித்திருக்கிறார். அவர் ஜோதிடத்திற்கு வந்தது சித்தர்கள் மீதான அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு. மாயாண்டி சாமி அவருடைய ஆசீர்வாதத்தால் அவர்கள் படிக்க சொன்னதின் பேரில் இந்த ஜோதிடத்துறைக்கு வந்திருக்கிறார். அனைத்து விதமான ஜோதிடத்திலும் நன்கு நிபுணத்துவம் பெற்றவர். பாரம்பரிய ஜோதிடம், அஷ்டமங்கல ஜோதிடம், ALP அக்ஷய லக்ன பദ്ധதி, நாடி ஜோதிடம், நவீன ஜாமக்கோல் பயிற்சி அளிப்பதில் மிகச்சிறந்த தேர்ச்சி பெற்ற நிபுணர். KP ஜோதிட முறையில் உயர்நிலை பயிற்சி அளித்து வருகிறார். நிறைய பட்டங்கள் பெற்றிருக்கிறார். ஜோதிட ரத்னா, வாஸ்து வித்யா, ஜோதிட ஆச்சாரியா, ஜோதிட வித்தகர். இப்படி ஜோதிடத்துறையில் தமிழகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய அன்பர்களில் ஒருவரான திரு ஜெய்பாபா கலைப்பிரியர் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியும் பெருமைக்குரிய விஷயம். ஐயா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என அன்போடு வரவேற்று இந்த மேடையை அவர் வசம் ஒப்புவிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, நீங்க ப்ரொசீட் பண்ணலாங்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். எல்லாம் வல்ல மாயாண்டி சித்தருடைய ஆசீர்வாதத்தாலும் உலக ஜோதிட சொந்தங்களுக்கு என் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம இன்னைக்கு நட்சத்திரத்தை வைத்து நம்ம ஜோதிடத்துல, பாரம்பரியத்துல, வேதாங்க ஜோதிடத்துல நட்சத்திரத்தை வைத்து எவ்வாறு பலன் எடுப்பது அப்படிங்கிற தலைப்புல பேசாமல் வந்திருக்கேன். இதுவரைக்கும் இந்த ஸ்டார் அகாடமியில இதனுடைய நிறுவனர் அருமை சாமி அவருடைய ஆசீர்வாதத்தாலும் அவருடைய ஒத்துழைப்பாலும் அவங்களுடைய சீரிய முயற்சியினால எண்ணற்ற ஜாம்பவான்களை எல்லாம் இந்த மேடைகளை வச்சு இந்த நல்ல அரங்கமேற்றிருக்கிறாரு. இதுவரைக்கும் எத்தனையோ ஜாம்பவான்கள் வந்து பேசியிருக்கலாம். ஆனா அவங்கெல்லாம் ஜோதிடத்தை சில தலைப்புல பேசினாங்க. நான் மட்டும் ஸ்டார் அகாடமி சீனிவாச சாமி அவருடைய அகாடமியில ஸ்டாரை பத்தி பேசுறதுக்கு ஜோதிட நட்சத்திர பேச்சாளர் ஆகிய நான் ஜெய்பாபா கலைப்பிரியர் உங்களோடு பேச வந்திருக்கிறேன். நான் கண்ட அனுபவத்தை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. எந்த கோயில்ல நவகிரகம் பிரதிஷ்டை பண்ண மாட்டாங்க அப்படின்னா, பெருமாளுடைய ஆலயத்துல நவகிரகம் இருக்காது. ஆனா மதுரையில் இருக்க கூடலழகர் பெருமாள் கோயில்ல வந்து நவகிரகம் பிரதிஷ்டை செய்திருக்காங்க. அங்க வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி சித்திரகுப்தரே வந்து உலக மக்களுடைய கணக்குகளை எல்லாம் பார்க்கிறதுக்காக அந்த ஆலயம் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறது என்று எல்லாரும் முன்னோர்கள் நமக்கு அதை சுட்டி காட்டியிருக்காங்க. அந்த நவகிரகங்களை பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, அந்த நவகிரகங்கள்ல முதல் எடுத்த உடனே கிழக்கு திசையில, நேர கிழக்கு திசையில சுக்கிரன் இருப்பாரு. சென்டர்ல பிரம்மஸ்தானத்துல சூரியன் இருப்பாரு. இந்த சுக்கிரனுக்கு வலது பக்கம், அதாவது தென்கிழக்கு மூலையில சந்திரனும்,
வடகிழக்கு மூலையில புதனும் இருப்பாங்க. சூரியனுக்கு வடக்கே குருவும் தெற்கே செவ்வாயும் பின்பகுதியாய மேற்கு பகுதியை சனியையும் வலது அந்த சனிக்கு வலதுபுறம் ராகுவும் இடதுபுறம் கேதுவும் வைத்து நிர்மாணம் செஞ்சிருப்பாங்க. இதனுடைய நோக்கம் என்ன? இதுல இருந்து நாம் என்ன கத்துக்கிட்டோம்? ஆகம விதிப்படி என்ன விஷயம் வச்சிருக்காங்க? நம்முடைய முன்னோர்கள் எவ்வாறு இதனுடைய தன்மையை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது முதல் வரிசையில் இருக்கக்கூடிய 3 கிரகங்கள், நடுவரிசையில் இருக்கிற 3 கிரகங்கள், கடைசி வரிசையில் 3 கிரகங்கள்ல வடக்கு பகுதியிலையும் வடகிழக்கு பகுதியிலையும் குருவும் புதனும். இந்த குருவும் புதனும் சாத்வீக குணமுடையவர்கள். குருவும் புதனும் ஆசிரியரும் மாணவரும். குருவும் புதனும், குரு என்பது வங்கி, பணம் பொக்கிஷம், பணம் வைக்கும் அறை. புதன் என்கிறது நோட்டு, பணம். அப்ப இது ரெண்டுமே குபேர மூலையும் ஈசானி மூலையிலையும் நிர்மாணம் செய்திருக்காங்க. அதனாலதான் வடக்கு திசையை குறிக்கக்கூடிய கடக ராசியில குரு உச்சம் பெறுகிறார் அப்படின்னு அங்க இருக்கு. கிழக்கு திசையில இந்திரன், அது சுக்கிரன் இருக்கிறார். மலைக்கடவுளாகிய சுக்கிரனை நிர்மாணம் செய்திருக்காங்க. தென்கிழக்கு மூலையில சந்திரன். சந்திரனை பார்க்கும்போது சந்திரன், சுக்கிரன், சூரியன், இது 3 பேருமே ரஜோ குணமுடையவர்கள். ரஜோ குணமுடையவர்கள். புதனும் குருவும் சாத்வீகமானவர்கள், நியாய வழியில, நீதி வழியில நேர்மையானவர்கள், ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் அப்படின்னா, இந்த ரஜோ குணமுடையவர்கள் ஒழுக்கத்தையும் கடைபிடிப்பார்கள், ஒழுங்கீனத்தையும் தட்டி கேட்பார்கள். அதனால்தான் இந்த இதுல பார்த்தோம்னா சூரியன், சுக்கிரன், சந்திரன் இவர்கள் எல்லாம் ரஜோ குணத்தில் வந்திருக்கார். தெற்கு மூலையிலிருந்து வடமேற்கு மூலை வரை இருக்கக்கூடிய செவ்வாய், ராகு, சனி, கேது இவர்கள்லாம் ரஜோ குணமுடையவர்கள் என்று நமக்கு நவகிரகத்திலே நமக்கு படம் போட்டு காட்டுறாங்க. நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குணங்களை அந்த நவகிரகங்களை சுற்றி வரும்போது ஆண்டவன் அருளாலே குருவும் புதனுடைய அனுக்கிரகத்தை கொடுக்க வேண்டும். சூரியன், சந்திரன், சுக்கிரனுடைய அருளாலே பொருள் வளத்தை கொடுக்க வேண்டும். என் மனதில் இருக்கக்கூடிய அந்த தீய எண்ணங்களையும் பிறர்களை துன்பப்படுத்தக்கூடிய எண்ணங்களையும் செவ்வாய், வீரம், விவேகம், அடுத்தவர்களை ஆளுகின்ற படைப்பு, அடுத்தவர்களிடம் விரோதம் பண்ணுகின்ற குணத்தையும், ராகு பிரமாண்டமாக நினைக்கக்கூடிய பேராசை மிக்க குணத்தையும், கேது சுருக்கம், சுருங்கிக் கொள்வது, எதையும் வேண்டாமை என்று சொல்லுகின்ற அந்த குணத்தையும், சனி அடுத்தவர்கள் மீது பயணிக்கக்கூடிய அந்த குணத்தையும், கஷ்டத்தையும், கவலையையும் என் மனதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவா, இறைவா என்று வழிபடுகிறார்கள். அப்ப நவகிரகங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் இதுதான். மனிதர்களுக்கு 3 குணம் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. அதன் அடிப்படையிலே இந்த குணம்தான் மனிதனுடைய எண்ணத்தினுடைய அடித்தளம். மனித குணம் அடித்தளமாக இருக்கக்கூடிய விஷயத்திலே நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, மாத கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகங்களிலே சூரியன், சந்திரன், சுக்கிரன் மட்டும் ரஜோ குணமுடையவர்கள் என்று அதை நம்ம எடுத்துக்கிறோம். இதன் அடிப்படையில் தான் நமக்கு இப்ப என்ன விஷயம் தெரியணும் அப்படின்னா, நட்சத்திரங்கள் அப்படின்னா யாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வேத ஜோதிடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வேத ஜோதிடத்தில் முக்கியமான விஷயம் ஆகாசம், ஆகாயம், பிரபஞ்சம். அந்த பிரபஞ்ச சக்தி தான் ஆகாச சக்தி. ஆகாஷ் அப்படின்னா பிரபஞ்சம். அது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா இறை கண்ட்ரோல்ல இருக்கிறது. அது குருவினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது. அந்த குருவும் அதுக்கடுத்து அந்த ஆகாஷ் என்னவா இருக்குன்னா பஞ்சபூதத்தினுடைய மொத்த கலவைதான் ஆகாஷ். அந்த ஆகாயத்திலிருந்து அப்படியே கீழே வரும்போது என்னவாகுது அப்படின்னா அப்படியே நட்சத்திரங்களாக இருக்கிறது. நட்சத்திரங்கள் தான் அதிக சக்தி வாய்ந்தவை, சூட்சமமானவை. அந்த நட்சத்திரத்திற்கு அடுத்து அந்த நட்சத்திரத்தில் இருந்து அதை தானாக வெளிவிடாமல் கிரகத்தின் மூலம் மக்களுக்கு கொடுக்கிறது. அந்த கிரகம், அந்த கோள், நவக்கோள், சூரிய மண்டலம், அந்த ராகு கேது என்பது நிழல் கிரகம்.
ராகுவும் கேதுவும் அது நிழல் கோலமாக இருக்கிறது. ஒரு நிமிஷம் சாமி, இந்த கம்ப்யூட்டர் இதுல வந்துடுறேன். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பேசலாம். மற்றவங்க அன்மியூட் பண்ணுங்க. ஐயா மட்டும் பேசுவாங்க. தெரியுதா? முதல் இருந்ததை விட இப்ப கொஞ்சம் வெளிச்சம். முதல் இருந்த இடத்துல உட்கார்ந்து பேசுங்கய்யா. முதல்ல இருந்த இடத்துல இருந்தா தெரியுதா? இது கொஞ்சம் முகம்லாம் இருட்டா தெரியுது. ஏன் இடம் மாத்திட்டீங்க? இது கொஞ்சம் வெளிச்சமா இருக்குங்கய்யா. முகம் இதை மட்டும் கேமரா கரெக்டா வச்சுக்கோங்க. ரைட்டுங்க. இப்படியா இருக்குங்க? என்னாச்சு? வணக்கம் ஐயா. பேசுங்க. தொடரலாங்க. அதாவது இந்த 7 கோள்களுக்கு மட்டும்தான் சொந்த வீடு கொடுத்திருக்காங்க, சொச்சேத்தங்கள் கொடுத்திருக்காங்க. அப்ப சொந்த வீடு என்பது சுய வீடு. ஒரு மனிதன் சொந்த வீட்டில் இருக்கும்போது சௌரியமா இருக்கலாம், படுக்கலாம், தூங்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதனால அதுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்குமே 2 சொந்த வீடுகளை கொடுத்துருக்காங்க. அதுல உயிர் கிரகம், உடல் கிரகம் ஆகிய சூரியனுக்கும் சந்திரனுக்கு மட்டும் ஒரு வீடு, அவங்க ஒத்த வீட்டுக்காரங்க. மற்ற எல்லா கிரகங்களுக்கும் 2 வீடு கொடுத்துருக்காங்க. அப்ப மேசமும் விருச்சகமும் செவ்வாயினுடைய சொந்த வீடு, ரிஷபமும் துலாமும் சுக்கிரனுடைய சொந்த வீடு, மிதுனமும் கன்னியும் புதனுடைய சொந்த வீடு, கடகம் சந்திரனுக்கு சொந்த வீடு, சிம்மம் சூரியனுக்கு சொந்த வீடு, குருவுக்கு மட்டும் காலபுருஷன் 9வது வீடும் 12வது வீடு கொடுத்துருக்காங்க. அதாவது தனுசும் மீனமும். மகர கும்பம் சனிக்கு சொந்த வீடு. நம்ம இந்த நட்சத்திர ஜோதிடத்துல சொந்த வீடை நம்ம கவனமா எடுத்துக்கணும். சுய வீடு மிக முக்கியம். அதுலயும் முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த 12 வீடில மேசராசியில சூரியன் உச்சம் பெறாரு. அது கேதுவினுடைய நட்சத்திரத்தை உச்சம் பெறாரு. சூரியன்ங்கிறது என்ன அப்படின்னா ஆத்மா, உயிர், ஜீவாத்மா. கேது என்ற அந்த மோட்ச இடத்துல, மோட்ச கிரகத்துல போனாத்தான் உச்சமாகி இறைவனுடைய ஆத்மா ஐக்கியமாகிறார். அதனாலதான் மேசராசியில 10 டிகிரியில கேதுவுடைய நட்சத்திரத்துல அவர் ஐக்கியமாகிறாரு, உச்சமாகிறார் அந்த சூரிய பகவான். அடுத்து ரிஷபராசியில சந்திரன் என்ற மனோகாரகன், சந்திரன் என்ற உடல்காரகன், ஆத்மா என்ற உயிர்காரகனுடைய நட்சத்திரமாகிய கிருத்திகை நட்சத்திரத்துல உச்சம் வர்றார். இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு மட்டும் ஒரு வலிமை உண்டு. கிருத்திகை நட்சத்திரம் உச்சம் பெறுகின்ற சந்திரன் அம்சத்தில் மட்டும் உச்சம் பெற முடியாது. மற்ற எல்லா கிரகங்களும் உச்சம் பெற நட்சத்திரம் அம்சத்திலையும் உச்சம் பெறலாம், ஆனா இது மட்டும் பெற முடியாது. அடுத்து கடகத்துல
குரு பகவான் சனியுடைய நட்சத்திரத்திலே உச்சம் பெறுகிறார். குரு என்பது நியாயம், நீதிமான், இறைசக்தி. அந்த இறைசக்தி அங்கே உச்சம் பெறுறார். ஆறுடைய நட்சத்திரத்துல, சனியுடைய நட்சத்திரத்துல, சனி என்பது கர்மா, சனி என்பது ஆற்றல். அந்த அந்த ஆற்றல் அவர் அங்கே உச்சம் பெறுறார். அதுக்கடுத்து புதன் சொந்த வீட்டில் உச்சம் பெறக்கூடிய ஒரே கிரகம் எது அப்படின்னா புதன் தான். அது யாருடைய நட்சத்திரத்துல? மனோகரனாகிய சந்திரனுடைய நட்சத்திரத்துல புதன் பகவான் உச்சம் பெறார். ஏனென்றால் புத்திக்கு காரணமாகிய புதன் பகவானும் அறிவுக்கு மனசுக்கு காரணமாகிய சந்திரனுடைய நட்சத்திரத்திலே உச்சம் பெறுகிறார். ஒருவன் புத்தியோட அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டுமானால் மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். மனதை பக்குவ மியூட் ஆயிட்டீங்க ஐயா. ஐயா ஐயா கவனிக்கிறீங்க? ஐயா மியூட் ஆயிட்டீங்க சொல்லிருக்கீங்க ஐயா. உங்க ஆடியோ மியூட் ஆயிடுச்சு. ஐயாவோட மியூட்டா இருக்கு, ரிலீஸ் பண்ணிங்க. அந்த போஸ்ட் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஐயா. அங்க அன்மியூட்னு ஒரு பட்டன் இருக்கும் பாருங்க ஐயா, லெஃப்ட் கிளிக். அடுத்து சனி பகவானுக்கு அடுத்து செவ்வாய் பாருங்க. செவ்வாய் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே உச்சம் பெறுகிறார். செவ்வாய் யாருக்குடையவர்? அதாவது உழைக்கக்கூடியவர். அது மட்டுமல்ல, விவேகம், வீரம். தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில, மகர ராசியில சொந்த நட்சத்திரத்திலே உச்சம் பெறக்கூடிய ஒரே கிரகம், காலபுருஷனுக்கு 10வது இடத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் செவ்வாய் தான். செவ்வாய் இல்லைன்னா, வீரம் இல்லைன்னா, ஆண்மை அப்படின்னா அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல 28 டிகிரியில உச்சம் பெறார். சுக்கிர பகவானை பாருங்க, மீன ராசியில போய் புதனுடைய நட்சத்திரத்திலே உச்சம் பெறுகிறார். புதனுங்கிறது யாரு? அறிவு, புத்தி. சுக்கிரனுங்கிறது யாரு? அனுபவிக்கக்கூடியவர், இளவர சுகம். ஒரு மனிதனுக்கு புதன் புத்தி உள்ளவனோடு புத்தியோடு அந்த சுகத்தை அனுபவிக்க வேண்டும். ஆனால் சுக்கிரன் என்ற அந்த சலனமும், சுக்கிரன் என்ற அந்த சிற்றின்பமும், சுக்கிரன் என்ற காமமும் செயல்படும் போது புதன் என்ற புத்தி இல்லாமல் போய்விடும். அதை சுட்டிக்காட்டுவதற்காகவே அங்கேயே உச்சம் வைக்கிறார்கள். இப்படி உச்சம் பெறக்கூடிய கிரகங்கள் நாம பார்க்கணும். நட்சத்திரத்துக்கு வலிமை உண்டு. நட்சத்திரத்தின் அடிப்படையில பலனை எடுக்கணும். இப்ப நம்ம வந்துடுவோம். அதாவது பலன் பார்க்கணும் அப்படின்னா எப்படி பலனை எடுக்கிறாங்க ஜோதிடத்துல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு கிரகம் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். 12 வீட்டுல எந்த வீட்டுல அமர்ந்திருக்குன்னு பார்க்கணும். அத ஒண்ணு. ஒரு கிரகம் போய் அமர்ந்த உடனே என்ன செய்யுது அப்படின்னா, அந்த வீட்டின் அதிபதியோட ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்திக் கொள்ளுது. எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறதுங்கிறது ஒண்ணு, எந்த பாவத்துல அமர்ந்திருக்கிறதுன்னு ஒண்ணு, அது எந்த ராசியில் அமர்ந்து எந்த பாவத்துல அமர்ந்து அந்த பாவாதிபதி, அந்த வீடு கொடுத்தோன் டிஸ்போஸ்டர், அந்த வீடு கொடுத்தவனோட ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்கிறது. 2. 3வது, தான் அமர்ந்த வீட்டில எந்த கிரகம் சேருதோ அந்த சேர்க்கையினால ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்கிறது. 3வது. 4வது, தன்னை யார் பார்க்கிறார்களோ அவர்களோட ஒரு உறவுகளை ஏற்படுத்திக் கொள்கிறது. 4வது. 5வது, அந்த 12 ராசிக்குள்ள 3 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல விழுந்த உடனே அந்த நட்சத்திராதிபதியோட ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்கிறது. 4 வகையான உறவுகளை ஒரு கிரகம் ஏற்படுத்திக் கொண்டு பலன்களை, 5வது வகையான சூட்சமான பலன்களை ஏற்படுத்திக் கொண்டு இந்த தன்னுடைய பலனை தருகிறது. அப்ப நட்சத்திரம் தான் சூட்சமம். நட்சத்திரத்தின் அடிப்படையில் வைத்துத்தான் பலனை முழுமை பெற முடியும் அப்படிங்கிறதா இந்த கோட்பாடு. நம்ம இப்ப
12 ராசி கட்டத்துல 27 நட்சத்திரங்கள் உள்ளே சூட்சமமாக இருக்கிறது. அதன் மேல ஒரு கிரகம் உட்காரும் போது அது எப்படி பலனை எடுத்து வழங்குது அப்படிங்கிறது தான் இந்த இன்றைய நம் பேச்சுல, நம்முடைய அனுபவத்துல, என்னுடைய 25 ஆண்டு ஜோதிட அனுபவத்துல நான் கண்ட உண்மையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ராசியை பார்க்கணும், ராசியாதிபதியை பார்க்கணும், கூட இணைந்த கிரகங்களை பார்க்கணும், பார்த்த கிரகங்களை பார்க்கணும், பைனலா எந்த நட்சத்திரத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, வந்துட்டோம். இப்போ வந்த உடனே நம்ம எப்படி இந்த நட்சத்திரத்தை வைத்து எப்படி பலன் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரப்போம். இப்ப 27 நட்சத்திரத்துல எந்த லக்கணம் வேணுமானாலும் விளையாடலாம், எந்த கிரகம் வேணுமானாலும் உட்காரலாம், 12 ராசியிலேயே உட்காரலாம். 12 ராசிக்கு ஒரு குணங்கள் உண்டு, 12 பாவங்களாக பிரிச்சாலும் ஒரு குணமும் உண்டு. 12 ராசி என்பது இயற்கை, மேசம் என்பது ஒரு குணகத்தை வைத்திருக்கிறது. நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மேசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மேசத்துல எந்த கிரகம் உச்சம் பெறுகிறதோ அந்த குணம் அங்க இருக்கும், எந்த குணம் நீசம் பெறுகிறதோ அதனுடைய குணமும் அங்க இருக்கும். அதுக்கடுத்து அந்த வீட்டின் அதிபதி யார், செவ்வாய், அந்த குணமும் இருக்கும். இயற்கையாக அது நெருப்பு, அதாவது அது சரம். 4-5 பஞ்சபூதங்கள்ல 4 பஞ்சபூதங்கள் ராசி கட்டத்திலே இருக்கு, ஒரு பஞ்சபூதம் மட்டும் ஆகாயத்துல இருக்கு. ஆகாயத்தில் இருப்பது சப்தம், ஆகாயத்தில் இருப்பது நம் உள்ளுக்குள் இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த உடலுக்கு பிரபஞ்சத்துக்கும் ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துவதான ஆகாயம். அப்ப முதல் ராசிக்குள்ள சரம், ஸ்திரம், உபயம். சரம் என்பது இயக்க தத்துவம், சரம், ஸ்திரம், இவையும் உபயம் என்பது இயக்க தத்துவம். சரம் என்று ஓடிக்கொண்டே இருக்கும், ஸ்திரம் என்று நிலையானது, உபயம் என்பது நிலையற்றது, அங்கிட்டு இருக்கும் அங்கிட்டு இருக்கும். நெருப்பு தத்துவம் அப்படின்னா முதல் தத்துவம் நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம். அப்ப ஒரு கிரகம் ஒரு வீட்டில் போய் உட்கார்ந்ததுன்னா எந்த தத்துவத்தில், எந்த ராசியில், எந்த மாதிரியான பொசிஷன்ல அமர்ந்து இருக்கிறதோ அந்த பலனை அந்த கிரகம் அடைந்து கொள்ளும், அதன் மூலமாக அது பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த 27 நட்சத்திரத்திலையும் முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு. முதல் நம் முன்னோர்கள் கண்டுபிடித்தது கிருத்திகை நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம் தான் முதலாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் கிருத்திகை நட்சத்திரத்தை தலை என்று சொன்னார்கள், ரோகிணி நட்சத்திரத்தை நெத்தி என்று சொன்னார்கள், மிருகசீரிஷ நட்சத்திரத்தை குருவம் என்று சொன்னார்கள், திருவாதிரையை கண் என்றார்கள், புனர்பூசத்தை மூக்கு என்றார்கள், பூசத்தை முகம் என்றார்கள், ஆயிலியத்தை காது என்றார்கள், மகம் நட்சத்திரத்தை வாய் என்றார்கள், பூர நட்சத்திரத்தை வலதுகை என்றார்கள், உத்திர நட்சத்திரத்தை இடதுகை என்றார்கள், அஸ்த நட்சத்திரத்தை கை விரல் என்றார்கள். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கையை காட்ட வேண்டும், கையை கும்பிட வேண்டும், கையால் வேலை செய்து உயர்ந்து பெறுபவர்கள் அஸ்த நட்சத்திரத்தில் விழுகிறவர்கள். சித்திரை நட்சத்திரம் என்பது கழுத்து என்றார்கள், சுவாதி நட்சத்திரத்தை இதயம் என்றார்கள், விசாக நட்சத்திரத்தை மார்பு என்றார்கள். இந்த விசாகம் விசித்திரமாக இருக்கு. அனுசம் என்பது வயிறு என்றார்கள், கேட்டை என்பது வலது பக்கம், மூலம் என்பது இடது பக்கம், பூராடம் என்பது பின்பக்கம், திருவோணம் என்பது மர்மஸ்தானம், பிறப்புறுப்புகள் திருவோணம், அவிட்டம் என்பது களி உறுப்புகளை புகம் புய்யம் என்று சொன்னார்கள். சதயம் என்றால் வடல் தொடை,
இப்ப சதய நட்சத்திரம், இப்ப சதயம் பூரட்டாதி என்றால் இடதுதுறை, உத்திரட்டாதி என்றால் ஜாயிண்ட், ரேவதி என்றால் கணுக்கால், அஸ்வினி என்பது மேல் பாதம், கீழ்பாதம் பரணி. அப்ப 12 ராசி கட்டத்துக்குள்ளே நம்முடைய உடம்ப ராசிகளுக்கு கொடுத்து நட்சத்திரத்துக்கு கொடுத்தார்கள். அப்ப நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்தில் எந்த லக்கணம் விழுகிறதோ அந்த உறுப்பை அவர்கள் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த உறுப்புத்தான் அவர்களுக்கு சிறப்பை தரும். அடுத்து இந்த நட்சத்திரத்தை வைத்து பலன் எடுப்பது எப்படி பார்த்துட்டாங்க அப்படின்னா, உடைவட்ட நட்சத்திரத்தை பாருங்கள். 1, 5, 9 சூரியனுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம் 1வது நட்சத்திரம். செவ்வாயுடைய வீட்டில், அதாவது 1வது வீட்டில் இருக்கக்கூடிய மேசராசியின் காரத்துவமாய செவ்வாய் வெட்டப்பட்ட நட்சத்திரம், பின்னமான நட்சத்திரம். சூரிய நட்சத்திரம் பின்னமான நட்சத்திரம், குருவினுடைய நட்சத்திரம் பின்னமான நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்கள் தான் பின்னமானவை. அதனாலதான் தாராபலம் பார்க்கும்போது 3வது நட்சத்திரமும் 5வது நட்சத்திரமும் 7வது நட்சத்திரமும் உடைவட்ட நட்சத்திரம். நம்ம பலன் பார்க்க வரும்போது அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து உடைவட்ட நட்சத்திரத்தில் இருக்கும் போது அவர்களுக்கு அந்த காலம் சிறப்பான நேரம் அல்ல. கேரளாவில் அஸ்தமங்கலம் தரிசனம் பார்க்க போனோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தாராபலன் பார்த்து இந்த 3, 5, 9 அவனுடைய பிறப்பு நட்சத்திரத்திலிருந்து வந்தால் அன்னைக்கு ஜாதகம் அவர்களுக்கு ஜாதகத்தை எடுக்க மாட்டார்கள், கையில எடுத்து அதுக்கு பலன் சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு அவங்க பிரிச்சு வச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா முதல் எடுத்தோடனே ஜென்மதாரை, அவர்கள் பிறப்பின் லட்சியம் ஜென்மதாரை, அது சூரியனுக்கு வந்தது. சம்பத்து புதன், விபத்து என்பது 3ஆம் இடம், அது ராகு. சேமம் குரு, பிரித்யக் கேது, சாதகம் சந்திரன், வேதா சனி, வேததாரை சனி பகவான், மித்ரா சுக்கிர பகவான், அதிமித்திரம் செவ்வாய் பகவான். இப்ப இதை வச்சு எப்படி நம்ம பலன் எடுக்கிறது ஜாதகத்துல அப்படின்னா, லக்ன புள்ளி எந்த நட்சத்திரத்தில் விழுகிறதோ அதிலிருந்து 3வது நட்சத்திரத்தில் தசாநாதன் பயணிக்கும் போது கஷ்டத்தை தருவார். நீங்க எப்படி நம்ம தாராபலன் பார்க்கிறோமோ அதே மாதிரி லக்ன புள்ளி விழுந்த நட்சத்திரம், லக்ன பாலாதிபதி நட்சத்திரத்தையும் அதே மாதிரி சந்திரன் விழுந்த நட்சத்திரத்துக்கு 3வது நட்சத்திரம் பாதகத்தை செய்யும் அப்படின்னு எடுத்துட்டாங்க. அப்ப நட்சத்திரத்தின் அடிப்படையில தாராபலத்தின் அடிப்படையில இதையும் பிரிச்சிருக்காங்க. அப்ப நட்சத்திரத்துல இதை வச்சு நம்ம 6ஆம் பாவத்தின் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருந்திருக்கிறாரோ அந்த பாட்டுல நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து இந்த நட்சத்திரத்தின் பலனை வச்சு ஜாதகம் எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்துடுறோம். நம்ம எப்படி பல பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஜாதகம் வந்துட்டா அந்த ஜாதக கட்டத்துல ராசி கட்டம் மிக முக்கியமான ஒன்று. D1 chart is very important for prediction. D1 இருக்கணும். D1 அடுத்து D9 chart இருக்கணும். அதுதான் அம்சம். அம்ச லக்கணமும் ராசி சக்கரமும் நட்சத்திர பாதமும் தசா காலங்கள் இருப்பை சரியாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறார்களா என்று 4 விஷயங்களை பார்த்து விட்டுட்டு தான் நீ என்ன செய்யணும், நம்ம உள்ள போகணும். லக்னத்தை கரெக்டா பண்ணிட்டாளான்னு பார்க்கணும். இந்த லக்னம் சரியாக இருந்தால் தான் அந்த ஜாதகம் அவர்களுக்கு பலன் போகும். இல்லைன்னா வேற ஒருத்தருக்கு நம்ம பலன் போயிடும். அதனால லக்னத்தை சரியாக நிர்மாணம் செய்தால் எப்படி பார்க்கறது அப்படின்னா, அந்த காலத்துல இந்த லக்னத்தை சரி செய்வதற்கு ஏராளமான முறைகள் கொடுத்துட்டாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப கொடுத்துட்டாங்க. நம்ம கொடுத்த பிறகு எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்னா, ராசி கட்டத்தை விட்டுட்டு பாவம் அல்லது மனை அப்படின்னு வரப்போம். லக்னம் எது விழுகிறதோ அதுதான் முதல் வீடு. லக்னம் விழுந்த வீடு ஆரம்ப மனை.
அந்த ஆரம்ப மனைதான் முதல் வீடு. முதல் வீட்டிலிருந்து 12 வீடுகளையும் நாம் வரிசைப்படுத்திக்கிறோம். இந்த முதல் வீடு 1வது வீடு, 5வது வீடு, 5வது வீடு, 9வது வீடு ஒரே நட்சத்திரங்கள் உள்ள வீடு. அதனால இது சுபத்தன்மை உள்ளது, யோகமான பாவம் அப்படின்னு எடுத்துக்கணும். 4, 7, 10 கேந்திரம், திரிகோணம் கேந்திரம். கேந்திரம் என்பது பலமான வீடு அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ பலமான ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து எப்படி எடுத்துக்கணும்னா 1, 5, 9 அப்படிங்கிற அந்த திரிகோண ஸ்தானம் அறிவு ஸ்தானம், பொருளாதாரம் இல்லாத அறிவை விருத்தி பண்ணக்கூடிய இடம். 2, 6, 10 என்பது பொருளாதாரத்தை விருத்தி பண்ணும், உறவுகளை விருத்தி பண்ணாது, பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். 3, 7, 11 என்பது உறவுகளை மேம்படுத்தும், நட்புகளுக்கு கை கொடுக்கும், ஜாலியாக இருக்க நடக்கும். 4, 8, 10 என்பது நிம்மதியை கொடுக்கும், மோட்சஸ்தானம், நிம்மதியை கொடுக்கும் அல்லது நிம்மதியை கெடுக்கிறோம். அதனால சுகத்தை கொடுக்கும் ஆனா நிம்மதியை கெடுக்கிறோம். அப்ப 4 வகையாக நம்முடைய பாவங்களை பிரிச்சிருப்போம். இதுல எந்த பாவங்கள் ஒரு கிரகம் கையில் வைக்கிறதோ அந்த பாவத்தை அது இயக்கும். இது முதல் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்து மிக புதிய இந்த நட்சத்திர ஜோதிடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எல்லா இடத்துலயும் நட்சத்திர ஜோதிடம், நட்சத்திர ஜோதிடம், ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜின்னு சொல்றாங்க. பாரம்பரியம் தான் அருமையான நட்சத்திர ஜோதிடம். அதை நமக்கு பார்க்க போறோம். எப்படி முதல் பாருங்க, ஒரு கிரகம், அது எந்த கிரகமும் ஜாதகத்துல 12 ராசியில லக்னம் எந்த ராசியில இருக்கு, எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு முதல் எழுதிக்கணும்யா. சூரியன் எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தை, முதல் நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சூரியன் எந்த நட்சத்திரத்துல, சந்திரன் எந்த நட்சத்திரத்துல, செவ்வாய் எந்த நட்சத்திரத்துல, இப்படி 10 புள்ளிகள் இருக்கணும். லக்னம் முதல் கேது வரைக்கும் 10 புள்ளிகளை எழுதிட்டு முதல் பார்வையாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, எந்த கிரகமும் எந்த கிரகத்தினுடைய சாரத்திலும் நட்சத்திரத்திலும் எந்த கிரகமும் தன்னுடைய சாரத்துல ஒரு கிரகம் இல்லைன்னா, அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இல்லைன்னா அந்த கிரகத்தினுடைய கர்மாவை, அந்த கிரகத்தினுடைய தாக்கத்தை இந்த ஜாதகன் இந்த பிறவியிலே போராடி அல்லது அதிக முயற்சி எடுத்தால் மட்டும்தான் அந்த சக்தியை பெற முடியும். ஏன்னா போன பிறவியில அந்த கர்மாவை தீர்த்துட்டு வந்துட்டான், இந்த பிறவியில் அவனுக்கு கிடைக்காது. முக்கியமான பாயிண்ட், சந்திரனுடைய நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரமும் எந்த கிரகமும் இல்லைன்னு வச்சுக்காங்க, சந்திரனுடைய தாக்கம் அவர்களுக்கு இல்லை. ஆகினால இந்த பிறவியில அன்பு, பாசம், பரிவு, தாய்மை, இரக்கம், ஏமாத்துறது, பயணம், இதுக்கெல்லாம் கடமைப்பட்டு கஷ்டப்பட்டுதான் ஆகணும். அப்ப எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். பார்த்துவிட்டு அடுத்து எப்படி வரணும் அப்படின்னா, ஒரு கிரகம் லக்னம் இருக்குன்னு வச்சுக்காங்க. இந்த லக்னம் 12 ராசியில் எந்த நட்சத்திரத்துல வந்திருக்குன்னு பார்க்கணும். அந்த நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்களையும், அந்த நட்சத்திரத்தினுடைய இயல்புகளையும், அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மைகளையும் இந்த ஜாதகன் பெற்று விடுகிறார். உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு லக்னம் விழுந்துகிறது அப்படின்னா, அஸ்வினி என்பவர் தெய்வ ஆற்றலை பெற்றவர். இயற்கையில தெய்வ ஆற்றல் அவருக்கு இருக்கும். ஆனால் அவர் கோயிலுக்கு போக தேவையில்லை. ஏன்? அஸ்வினி என்ற கேது நட்சத்திரம் காலபுருஷன் 8வது வீட்டில் விருச்சகத்தில் உச்சமடைகிறார். 9வது வீடு கோயில், 9க்கு 12 இவரே கோயில், இவரே தெய்வம். இவர் ஒரு கோயிலுக்கு போக தேவையில்லை. இவர் தன்னை வணங்கினாலே அனைத்தையும் பெறலாம். ஆனால் சுகவரமான வாழ்க்கைக்கு இது சிரமம். ஏன்? 7வது இடத்துக்கு 12ஆம் இடம். குடும்ப வாழ்க்கை சுகப்படாது.
அப்ப அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு லக்ன புள்ளி விழுகிற போது அவர்களுக்கு இந்த பலன் கிடைத்து விடுகிறது. அடுத்து இன்னொன்னு, அஸ்வினியின் 1ஆம் பாதத்தில் விழுகின்ற போது மேசத்திலே விழுந்து விடும் போது செவ்வாயினுடைய காரகத்துவம், அஸ்வினி 2வது பக்கத்தை பாருங்க D9 சார்ட்ல இது லக்னம் எந்த புள்ளியில விழுந்துருக்குன்னு பாருங்க. அஸ்வினி 1ஆம் பாதத்தில் விழுந்தா வர்க்கோத்தமம், அந்த இடத்துல வர்க்கோத்தமம் ஆகி விடுகிறது, பலமாகி விடுகிறது. நம்ம D1 சார்ட் எதுல பார்க்கணும் பாருங்க. ஏன் இந்த பக்கத்துல முன்னோர்கள் ஒரு கட்டத்தை போட்டு வச்சிருக்காங்க, யாரும் பார்க்கறது இல்லை D9 சார்ட்ட நவாம்சத்தை. ஏன் அப்படின்னா இது எப்படி இருக்கிறது? அப்ப இந்த லக்னம் 3ஆவதுக்கு போகும்போது 2ஆம் இடத்துக்கு போகும்போது அஸ்வினி 2ஆம் பாதத்துல இருந்தா ரிஷபத்துக்கு போயிட்டா பொருள் பற்றில் அதிகமாக தாக்கம் உள்ளவராக இருப்பார், அந்நியத்திலையும் இருப்பார், பொருள் பக்கத்திலையும் இருப்பார். 3ஆம் பாதத்துல போகும்போது செல்வாக்கோட சொல்வாக்கோடு இருப்பான். 4ஆம் பக்கம் போகும்போது சந்திரனோட வீட்டில் இருக்கும்போது அலைவாயக்கூடியவராக இருப்பார், அலையக்கூடியவராக இருப்பார், பயணிக்கக்கூடியவராக இருப்பார், பரிவும் பாசம் உள்ளவர்களாக இருப்பார் என்பதை நாம் எடுத்துக்கணும். அப்ப அஸ்வினி நட்சத்திரத்தில் எந்த லக்னம் விழுகிறது என்று பார்க்கிறோம். பரணியில விழுகுது. பரணி எப்படிப்பட்டவர்? பரணி என்பது பனையிலிருந்து விவேகமானவர். சுக்கிரன் அவர் அம்சத்துக்கு எங்க வந்துருவாரு? 5ஆம் இடத்துக்கு வந்துருவார், சிம்மத்துக்கு. 6ஆம் இடத்துக்கு பரணி 2ஆம் பாதம்னா 6 காலபுருஷனுக்கு 6 காலபுருஷனை இல்லாமல் நீங்கள் பலன் செய்வீர்களே ஆனால் ஜோதிடர்களே நீங்கள் தோற்று விடுவீர்கள். காலபுருஷனை கையில் வைத்துக் கொண்டு ராசி கட்டத்தை முன்னாடி நிறுத்திக் கொண்டு அம்சத்தை பக்கத்தில் வைத்துக் கொண்டு சாரத்தை எடுத்து வைத்து குதிரை சாரத்தை ஓட்டுவீர்களே ஆனால் வண்டி என்னும் ஜோதிடம் அழகாக ஓடும். அப்ப அஸ்வினி லக்னம் விழுந்துருச்சு, பரணியில விழுந்துருச்சு, கிருத்தியில விழுகுது. கிருத்தி என்பது ஆற்றல் மிக்க நட்சத்திரம், ஆனால் பிரிவை தரக்கூடிய நட்சத்திரம், பிரிவை தரும். அப்ப இவர் எப்படி இருந்தாலும் தன் குடும்பத்தை விட்டு பிரிந்து தன் மூதாதையர்களை விட்டு பிரிந்து செல்வார். ஏன்? அந்த கிருத்திய நட்சத்திரத்தினுடைய தோற்றத்தை பார்த்தால் முருகபெருமான் அவதரித்த நட்சத்திரம். முருகபெருமான் விநாயகர் தாய் தந்தையிலிருந்து கோவித்து சென்றாரே, அந்த கோபக்குரியவர் இருக்கும். அப்படி ஜோசியத்தை நம்ம புராண கதையோட எடுத்து வச்சு சொல்லணும். புராண கதையை நமக்கு சப்போர்ட் பண்ணும். அஸ்வினி நட்சத்திரம் கருக்கலைப்பு நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம் மருத்துவ நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம் ஆன்மீக நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப கிருத்திய நட்சத்திரம் ஒரு பிளவை தரும், ஒரு பிரிவை தரும் அப்படின்னு ஒரு சிம்மலக்கண ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்துல 9ஆம் அதிபதி அஸ்வினி நட்சத்திரத்தில் போய் 11ஆம் அதிபதி புதன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறார். உன்னுடைய முதல் குழந்தை உனக்கு மூத்த ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை கருவிலே கலைந்திருக்கும் என்று சொன்னேன். சொன்னேன் கூட சொல்லக்கூடாது, ஏன்னா நவகிரகங்கள் நம்மளை விடாது. அப்ப அந்த குழந்தை 9 மாசம் ஆகிறதுக்கு முன்னாடியே கலைந்து விட்டது என்று சொன்னார்கள். அப்ப பாருங்க, நட்சத்திரத்தினுடைய தன்மை நமக்கு திருத்திய நட்சத்திரம். அடுத்து ரோகிணி. ரோகிணி எப்படிப்பட்டது? அறிவிலை சிறந்தது, ஆற்றலிலே சிறந்தது, ஆனால் காமத்தில் அதிகமானது, அதீத காமத்தை கொண்டது, முறையற்ற காமத்தை கொண்டது. அஸ்வினியில் எந்த கிரகம் விழுகிறதோ, நக்கண புள்ளி விழுகிறதோ அவர்களுக்கு அந்த காமம் முறையற்ற காமமாக இருக்கும், அதீத காமமாக இருக்கும், எதையுமே வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்படி அப்படின்றால் அதனுடைய வரலாற்றை நாம் பின்வைத்து பார்க்க வேண்டும், புராணங்களை பார்க்க வேண்டும். அது பிரம்மன் பிறந்த நட்சத்திரம். சரியா? பிரம்மன் பிறந்த நட்சத்திரம். பிரம்மன் என்ன செய்யறார் அப்படின்னா, முதல்ல ஒரு 4 வகையான உற்பத்தியை செய்கிறார். அதில் 3 வகையான உற்பத்திகள் இறையை நோக்கி சென்றுவிட்டது. ஒன்று மட்டும் அந்த பெண்ணை வைத்து அந்த பெண்ணை என்ன செய்யறாருன்னா, அந்த பெண்ணை இந்த பிரம்மன் வேறொரு உருவமாக மாறி அந்த பெண்ணோடு கலவியல் பண்ணி இந்த சிருஷ்டி செயல்களை ஏற்படுத்துகிறார். தான் பெற்ற பிள்ளையையே அவர் வேறு உருவத்தில் மாறி சிருஷ்டி
உருவாக்குவதற்காக காரணமாக இருந்த பிரமா இருந்ததுனாலதான் அது முறையற்ற காதலுக்குரிய நட்சத்திரம் என்று நம் முன்னோர்கள் முத்திரை வைத்திருக்கிறார்கள். அதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ரோகிணி மிருகசீரிடம் வீரமிக்கது நல்ல நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் புத்திர தோஷத்தை தரும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்ப அதுக்கடுத்து திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்திலே லக்ன புள்ளியோ எந்த கிரகம் விழுகிறதோ அந்த கிரகத்திற்கு நாய் வளர்க்கக்கூடாதியா. நாய் வளர்த்து என்றால் அந்த நாயினால உங்களுக்கு கடி வரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவரை பார்த்து விட்டாலோ, திருவாதிரை நட்சத்திரத்திலே ஒரு லக்ன புள்ளி விழுந்துட்டாலோ அது கண்ணீர் வடிக்கின்ற நட்சத்திரம். அவர்களை நாய்களுக்கு உணவளிக்க வேண்டும், அந்த பைரவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். அது தன்னுடைய சொந்த பிரிவில் இருக்கின்ற நாய்களுக்கு உணவளிக்க கூடாது. 5 கல் இருக்கின்ற மைல் தொலைக்கு அங்கே போயிருக்கின்ற நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுங்கள். அடுத்து புனர்பூச நட்சத்திரம். புனர்பூசம் எப்படிப்பட்டதுன்னா, தாங்கிட்டு இருக்கிற பொருளை பக்கத்துல வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கோம். தன்னை பற்றி தெரியாது, தேடும், கடைசியில் எடுக்கிறோம். ஆனால் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் நட்சத்திரம் புனர்பூசம். பூசம் என்ற நட்சத்திரம் விவேகம் உள்ளது, தெய்வம் மிக்கது, தாரதோஷம் உள்ள நட்சத்திரம். அந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் மாமிசத்தை அருந்துபவர்களாக இருந்தால் இறை சக்தி அவர்களை தீண்டாது. பூசத்தில் பிறந்தவர்கள் அதிக இறை சக்தி கொண்டவர்கள். அதனாலதான் அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை வள்ளல் பெருமானார் அந்த பூசத்தை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் குறித்தான நட்சத்திரம் ஆயில்யம். ஆயில்யம் என்பது ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்து விட்டால் தாய் தந்தர்களை பிரிந்து வாழக்கூடிய, உடனே தாய் தந்தையர்களுக்கு தோஷத்தை தரக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கிறது. அறிவிற்கும் ஆற்றலிற்கும் அன்பிற்கும். அடுத்து மக நட்சத்திரம். மக நட்சத்திரம் எப்படிப்பட்டது? சிம்மாசனத்தை தேடும். இன்னும் கொஞ்சோடு இடம் முடிச்சா போதும், அந்த இடத்துல ரோடே போட்டுரும். அதுதான் மகம். பூர நட்சத்திரம் அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். அந்த வாக்குறுதியை கொடுத்துட்டு அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று போராடக்கூடியதுதான் பூரம். அதே மாதிரி எடுத்த காரியத்தில் நிறைவேற்றாம விடாது. ஆண்டாள் அன்னை இறைவனுக்கு சூடி கொடுத்தால் அந்த சுடற்கொடியால் ஆண்டவனையே தன்னுடைய இறைவனையே தன்னுடைய மணவாளனை ஆக்கிக் கொண்ட மகாசக்தி பூரத்துக்கு உண்டு. தயா பூரம் என்றது கை, நம்பிக்கை என்று சொல்லுகிறார், வலது கை என்று சொல்லுகிறோம். அடுத்து உத்திரம். குடும்பத்துக்காக உழைக்கும், குடும்பத்துக்காக பாடுபடும். உத்திரம் என்பது அது என்ன செய்யும் அப்படின்னா, எந்த ஒருத்தரையும் தன் சந்ததிகளை விருத்தி செய்துவிடும். உத்திரம் தன்னுடைய சந்ததிகளுக்காக, நட்புக்காக, உறவுக்காக பாடுபடக்கூடிய நட்சத்திரம். அஸ்தம். அஸ்தத்தை நீங்க நல்லா கவனிங்க. அஸ்தம் என்ன செய்யும்? நல்லா வேலை செய்யும். விரல்கள் வேலை பார்க்கும், மரியாதை கிடைக்காது. அஸ்தம் தன்னுடைய உடன்பிறப்புகளோட தன்னுடைய அந்த அளவுக்கு இணக்கமா போகாது. அப்ப அஸ்த நட்சத்திரம். அடுத்து சித்திரை. இப்ப சித்திரை வந்துட்டோம். சித்திரை எப்படிப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னா, சித்திரையை கழுத்து என்று சொன்னோம். ஆபரணங்களையும் ஜவுளிக்கடை என்று, அது சித்திரை என்றால் ஒரு ஜவுளி ஸ்டோர். ஆபரணங்களை அதிகமாக, ஆசைகளை வளர்த்துக் கொள்ளும், எப்போதையும் தன்னை பற்றி நினைத்துக் கொள்ளும். அதற்கு சுக்கிரனுடைய கர்ம பதிவுகள் உள்ளன. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே சில கர்மாக்கள் இருக்கின்ற காரணத்தினால அது செயல்படுகிறது. இப்படி சித்திரை. சுவாதி என்பது வயது வித்தியாசம் இல்லாத காமத்தை உடைய நட்சத்திரம். அறிவுள்ளது. சரியா? இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமே அளப்பரிய ஆற்றல்கள் உள்ளன. இந்த நட்சத்திரத்தை வைத்து எப்படி பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறத நமக்கு வரப்போறோம். வாங்க போலாம்.
அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு கிரகத்தை நீங்க எடுத்துக்கங்க. அந்த கிரகம் எந்த ராசியில் உள்ளது? 1. லக்கணத்திலிருந்து எத்தனாவது ராசியில் உள்ளது? அதனுடைய சுய வீடு என்ன? அதனுடைய சுய வீடு என்ன? லக்கணத்திலிருந்து எத்தனாவது வீடு? அப்ப 2 பார்த்தியா? ஒரு கிரகம் தான் அமர்ந்த வீட்டின் பலனை செய்யும், தன்னுடைய ஆதிபத்தியத்தினுடைய பலனை செய்யும். 2. அடுத்த ஸ்டெப் நட்சத்திரம். நட்சத்திரம் என்பது அந்த கிரகம் என்ற நட்சத்திரம் தான் அமர்ந்த வீட்டு பலனையும் தன்னுடைய ஆதிபத்தியத்தினுடைய பலனையும் செய்யும். போதுமா? கட்டாயம். அப்ப இப்ப நம்ம பலனுக்கு வந்துட்டோம். எப்படின்னா, திசாபுத்திக்கு பலன் பார்க்கணும்னு வச்சுக்கணும், அல்லது பாவத்துக்கு பலன் பார்க்கணும்னு வச்சுக்கணும். ஒரு திசைக்கு பலன் பார்க்க போறோம் அப்படின்னா அதனுடைய ரூல் நம்பர் 1, இந்த தசாநாதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்க்கணும். முதல் தசாநாதன் எந்த ராசியில் இருக்கிறார்? முதல் தசாநாதன் அப்படின்னு பார்க்கணும். அப்ப தசாநாதன் வந்து உதாரணமாக சூரிய திசைக்கு பலன் பார்க்க போறோம். இப்ப சூரிய திசைக்கு பார்க்க போறோம்னா சூரியன் எந்த வீட்டுல இருக்காரு? எந்த ஆதிபத்தியத்துக்கு கூடியவர்? அவர் எந்த நட்சத்திரம் இருக்காரு? அவர் எந்த வீட்டுல இருக்காரு? எந்த ஆதிபத்தியத்தில் இருக்காரு? அப்படின்ற 4 பாயிண்ட பார்க்கணும். ஒருத்தர் வர்ற, அவருக்கு வந்து சிம்ம லக்னம், அவருக்கு இப்ப வந்து குரு திசை ஓடிட்டு இருக்கு. குரு அவருக்கு வந்து 10வது வீட்டுல இருக்காரு, சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னா, அப்ப நம்ம இப்ப குரு திசையை பார்க்கணும். சிம்ம லக்னம், குரு 10ஆம் வீட்டில் இருக்கிறார், 5க்கும் 8க்கும் உடையவர். அவர் இருக்கிற நட்சத்திரம் சந்திரன், 12க்குடையவர். சந்திரன் 10லே இருக்கிறார். அப்ப இந்த திசை எதை செய்ய போகுது அப்படின்னா, 5ஆம் வீடு, 8ஆம் வீடு, 10வது வீடு, 12ஆம் வீடு, 10வது வீடு, இந்த பலனை இது செய்யும். இது வந்து அடிப்படையான விதி. இதுல ஒரு சிறப்பு விதி என்ன அப்படின்னா, புரிச்சுட்டாங்க, இதுவரை வெளிவராத விஷயங்கள், அதை நம்ம சொல்றோம். எப்படின்னா, ஒரு கிரகம் தான் நின்ற இடத்திலே முழுமையா அந்த வேலையை செய்யும். அது நட்சத்திரவதியாக இருந்தாலும் சரி, கிரகமா இருந்தாலும் தான் அமர்ந்த வீட்டின் பலனை செய்யும். ஆனால் சொந்த வீட்டின் பலனில் ஏதேனும் கிரகம் இருந்தால் அந்த வீட்டு பலனை செய்யாது. கிரகம் இல்லாத சொந்த வீட்டை மட்டும் எடுத்துக்கொள்ளும். இது முக்கியமான பலன். அப்ப இப்ப நம்ம பலன் பார்க்கணும். எப்படி பலன் எடுத்துக்கிறது அப்படின்னா, குரு திசையில 12ஆம் வீட்டு பலன் இருக்கு, 2ஆம் வீட்டு பலன் இருக்கு, 5ஆம் வீட்டு பலன் இருக்கு, 8ஆம் வீட்டு பலன் இருக்கு, 12வது வீட்டு பலன் இருக்கு, 8வது வீட்டில் கிரகம் இருக்கு, அதனால அந்த பலனை விட்டுறோம். 12ஆம் வீட்டில் கிரகம் இருக்கு, அதனால அந்த பலனை விட்டுறோம். 2, 5, 10. 2ஆம் பாவம் என்பது பணம் வரும், 6ஆம் பாவம் என்பது உழைப்பில்லாமல் வரும், 10ஆம் பாவம்ங்கிறது தொழில். அப்ப இவர் உழைப்பில்லாமல் ஏதாவது பிசினஸ், அதாவது என்ன மாதிரி பிசினஸ்னா, அதாவது ஷேர் மார்க்கெட்டு, நிலம் வாங்கி விற்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்ல தரகராக இருந்து வேலை பார்த்தார் என்றால் இவருக்கு அமோகமான பலனை இந்த தசாபுத்தி காலத்திலே கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப திசை பலன் அல்லது பாவ பலனை நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து இன்னொரு இது வந்து அடிப்படையான விஷயம். அடுத்து என்ன அப்படின்னா, ஒரு சம்பவம் எப்போது நடக்கும்? ஒரு ஜோதிடர் வந்து ஒரு சம்பவத்தை
அறிவித்து காட்டுபவர்கள் யார்? அவர்தான் ஜோதிடர். ஜோதியை அறிந்தவர் தான் ஜோதிடர். அந்த ஜோதியை அறிந்த ஜோதிடர் வாழ்க்கை சம்பவங்களை இறைவன் மாதிரி இருந்து சொல்பவர்கள் ஜோதிடர். அப்ப சம்பவத்தை நடத்துபவர்கள் யார் என்றால், எந்த ஒரு பாவத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ, இப்ப 5ஆம் பாவத்துல ஒரு கிரகம், அவருக்கு எப்ப குழந்தை கிடைக்கும்னா 5ஆம் பாவத்தில் இருக்கிற கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அதனுடைய தசாபுத்தி வரும் காலங்களில், அல்லது அந்த கிரகத்தின் காலத்திலே, இரண்டாவது, அல்லது அந்த 5ஆம் பாவாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த காலத்தில், அல்லது 5ஆம் பாவத்தின் அதிபதியினுடைய காலத்தில் தான் அவர்களுக்கு அந்த சம்பவம் நடந்தே தீரும். 4 விதிதான். இன்னொரு விதி, அடிஷனல் விதி, இந்த 5ஆம் பாவத்தை எந்த கிரகம் பார்க்கிறதோ அதனுடைய தசாபுத்தி காலத்தில். அப்ப திருமணம் எடுத்துக்கிட்டோம்னா 2, 7, 11. அப்ப 2ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் இந்த 5 விதமான இந்த 5 விதத்திலே நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அப்போதுதான் சம்பவத்தை நிர்ணயம் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துறோம். அப்ப இந்த சம்பவம் நிர்ணயம் செய்யக்கூடிய அந்த பாவத்தை எடுத்து, இப்போ ஒருத்தர் தொழிலுக்காக வர்றாரு. தொழில் அப்படின்னா வருமானம் 2ஆம் இடம் இல்லாம பார்க்கிறாரு. 2ஆம் இடமும் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். நான் கூட்டு தொழில்னா 7ஆம் இடத்தை சேர்த்துக்கிறேன். நான் உத்தியோகத்துக்கு போகணும் அப்படின்னா 6ஆம் இடத்தை பார்க்கிறேன். அப்ப தொழில் என்றால் பாவத்தை நாம் எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையிலே நாம் பார்க்கிறோம். திருமணம், தொழில். கல்வி என்றால் 2ஆம் இடத்தை நல்லா பார்க்கணும். 2, 2 அடிப்படையான கல்வி. 9ஆம் பாவம் உயர்நிலை கல்வி. இதன் அடிப்படையில் நாம் எடுத்து பார்க்கணும். அடுத்து அவருக்கு ஏதாவது பயணம், வெளிநாடு என்றால் 9ஆம் பாவம், 12ஆம் பாவம், 3ஆம் பாவம் எல்லாம் பயணத்தை அடிப்படையில் நாம் எடுத்து பார்க்கணும். படிப்பு, தொழில், திருமணம் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆயுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3ஆம் பாவத்தை பார்க்கணும், 8ஆம் பாவத்தை பார்க்கணும், 12ஆம் பாவத்தை நாம் பார்க்கணும். மரணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். 3, 8, 12 பார்க்கிறோம். இதன் அடிப்படையில் நம் மரணத்தை இப்படி மரணத்தின் அடிப்படையில், தொழிலின் அடிப்படையில், ஒரு மனிதன் தோட்டம், குழந்தையை எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, 5ஆம் பாவத்தை பார்க்கணும், 11ஆம் பாவத்தை பார்க்கணும், 2ஆம் பாவத்தை பார்க்கணும். 2ஆம் பாவத்தையே அடிக்கடி பார்க்கணும் என்றால் ஒரு நபர் வருகை அல்லது வருமானம், வரவு அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த 2ஆம் பாவத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அடுத்து இப்போ ஒரு ஜாதகத்தை நான் சொல்றேன், அந்த ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கிறோம். ஒரு ஜாதகம் மேச லக்கணம். மேச லக்கணம் அஸ்வினி நட்சத்திரத்திலேயே லக்னாதி 1ஆம் பாவத்திலே விழுந்திருக்கு. அங்கேயே சுக்கிரன் விழுந்திருக்கார். சுக்கிரன் எத்தனைக்குடையவர்? 2, 7க்குடையவர் லக்னத்துல இருக்கார். இத குறிச்சுக்காங்க, நீங்க இந்த ஜாதகத்தை குறிச்சுக்காங்க எல்லாரும். மேச லக்னம், லக்னத்திலேயே சுக்கிரன், 3ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சந்திரன். சந்திரன் அனுச நட்சத்திரம், 9ல கேது, 11ல சனி, புதன், செவ்வாய், சூரியன். இன்னொரு முறை சொல்கிறேன், மேச லக்கணம், லக்கணத்துல சுக்கிரன், 3ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சந்திரன், 9ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல சனி, புதன், செவ்வாய், சூரியன், குரு. இப்ப இவர் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்காருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். லக்னம் அஸ்வினி 1, சூரியன் பூரட்டாதி 1, அனுச 2, செவ்வாய் சதயம் 4, சதயம் 4,
குரு பகவான் ரேவதி 4, சுக்கிரன் அஸ்வினி 2, சனி அவிட்டம் 4, ராகு திருவாதிரை 3, கேது பூராடம் 1. இன்னொரு முறை சொல்கிறேன். லக்ன அஸ்வினி 1, சூரியன் பூரட்டாதி 1, சந்திரன் அனுசம் 2, செவ்வாய் சதயம் 4, புதன் சதயம் 4, குரு ரேவதி 4, சுக்கிரன் அஸ்வினி 2, சனி அவிட்டம் 4, ராகு திருவாதிரை 3, கேது பூராடம் 1. ஒரு ஜாதகத்தை போட்டோம். பக்கத்திலேயே ஒரு அம்ச கட்டத்தை எழுதிக்கங்க. மேசத்திலேயே லக்னம், லக்னத்துல சூரியன், 2ல சுக்கிரன் ரிஷபத்துல, சிம்மத்துல அம்சத்துல கேது, கன்னியில சந்திரன், விருச்சகத்துல சனி, கும்பத்துல ராகு புதன், மீனத்துல செவ்வாய் குரு. இப்ப ஒரு ஜாதகத்தை போட்டோம். இந்த ஜாதகத்துல முதல் லக்னம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். லக்னம் எப்படிப்பட்டதுன்னு பார்க்க போறோம். லக்னம் அஸ்வினி 1ஆம் பாவத்தில் வந்திருக்கு. அஸ்வினி என்ன குணத்தை அடிப்படையாக உள்ளது? கிரகங்களை குணங்கள் பிரிக்கும் போது குருவும் புதனும் சாத்வீகமானவர்கள், அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள், உதவியை எதிர்பாராதவர்கள், நீதிமான். ஆனா இவருக்கு என்ன விழுந்திருக்கு? கேது நட்சத்திரத்தில் விழுந்திருக்கு. கேது யாரு? தாமச குணமுடையவர்கள், அடுத்தவருக்கு வாங்கி சாப்பிடுறவர்கள், தன்னிடம் இருக்கிறத கொடுக்கிறவர்கள் அல்ல. ரஜோ குணமுடையவர்கள் அடுத்தவர்கிட்ட வாங்கி சாப்பிடுவாங்க, தன்னிட்ட இருக்க கொடுப்பாங்க. அப்ப ரஜோ குணமுடையவர்கள் சூரியன், சந்திரன், சுக்கிரன். எந்த கிரகம் சூரியன், சந்திரன், சுக்கிரன் இருக்கோ அவர்களுக்கு பொருளாதாரம் நிறைய இருக்கும். கேதுவுடைய நட்சத்திரத்திலையும், ராகுடைய நட்சத்திரத்திலையும், செவ்வாய் நட்சத்திரத்திலையும், சனியுடைய நட்சத்திரத்தில் இருந்தா பொருளாதாரம் குறைவாக இருக்கும். அடுத்தவர்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. இவர் எப்படிப்பட்ட குணமுடையவர் அப்படின்னா தாமச குணமுடையவர். 1. லக்னாதிபதி, அந்த லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி கேது 9ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துக்கு 9. 10ஆம் இடம்ங்கிறது உழைப்பு, தொழில். 9 உழைக்க மாட்டார், ஆன்மீகத்தை நாடுபவர். கேது என்பது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் கேதுவினுடைய நட்சத்திரத்தின் விளந்த கிரகத்திற்கு பலன் குறைவே, நல்ல பலன். சோம்பேறியா, உழைக்க மாட்டார். 9ஆம் இடம், 9ஆம் இடம்ங்கிறது என்ன அர்த்தம்? சாமியார் வீடு. 10வது வீட்டுக்கு 12வது வீடு, தொழில் இருக்காது. சரி, அங்க போய் எந்த நட்சத்திரத்தில் இருந்திருக்காருன்னு பாருங்க. கேது அமர்ந்த நட்சத்திரம் சுக்கிரனுடைய புராண நட்சத்திரம். இந்த புராண நட்சத்திரத்தை லக்னத்திலே விழுந்துட்டாரு, அவருக்கு எதிலே விழுந்துட்டாரு. அப்ப 1, 9 கொடுத்து வச்ச மனுஷன் அப்படின்னா அர்த்தம். அடுத்து லக்னத்தை பார்த்துட்டோம். 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியே லக்னத்தில் இருக்கார். சுகபோக வாழ்க்கை இவருக்கு உண்டு. லக்னம் எந்த கிரகத்தை தொடுகிறதோ அதனுடைய தன்மையை அவரிடம் அடைந்தே பெறுவார். இவர் சுக்கிரனே இருக்கார், அதனால இவர் சுகபோக வாழ்க்கையும் அனுபவிப்பார். 2ஆம் பாவத்தின் அதிபதி யார்? சுக்கிரன். அவர் விழுந்த நட்சத்திரமும் சுக்கிரன், கேது. அதனால இவருக்கு பொருள் இவர் ஈட்ட மாட்டார், இவர் உழைக்க மாட்டார். 2ஆம் பாவம் 7ஆம் பாவம் கேது வந்ததுனால குடும்பம் சுத்தப்படலை. இந்த நபருக்கு குடும்பம் இல்லை, குடும்பம் கிடையாது, ஆனால் சுகபோகமாக வாழ்கிறார். அடுத்து 3ஆம் அதிபதி புதன். புதன் சதயத்தில் இருக்கிறார், ராகுவின் நட்சத்திரத்துல விழுந்துட்டார்.
ராகு அங்கேயே இருக்கார். 3ஆம் அதிபதி ராகுவின் நட்சத்திரத்தில் வந்து அங்கேயே இருக்கார், 3ஆம் இடத்திலேயே இருக்கார். அவ என்ன அர்த்தம்? ராகு என்றால் வெளிநாடு பயணம். இந்த மாதிரி எல்லா நாடும் போயிட்டாரு, ரஷ்யா எல்லா நாட்டுக்கு போயிட்டாரு. அங்க போய் நல்ல சௌகரியமான வாழ்க்கை வாழ்ந்தார். 4ஆம் பாவம் சந்திரன். சந்திரன் சனியுடைய நட்சத்திரத்திலே, சனியுடைய நட்சத்திரத்துல, அதாவது அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரம் விசேஷமான நட்சத்திரம். அனுச நட்சத்திரத்தில் சாதாரணமா இருந்தாலும் கொடிகட்டி பறக்கக்கூடியவராக வருவார். அவர் பேர் சொல்லக்கூடியவராக இருப்பார். அனுச நட்சத்திரம் தாமரை மலரை போன்றது. அப்ப 2ஆம் பாவத்திலே சந்திரன் அனுச நட்சத்திரத்திலிருந்து அந்த சந்திரன் ஜாதகத்தில் 8ஆம் பாவத்திலே போய் அமர்ந்து விட்டார். 8ஆம் பாவம் என்பது மறைவு ஸ்தானம். ஆனால் 8ஆம் பாவம் 4ஆம் என்பது சுகஸ்தானம். சுகம் மறைமுகமாக அனுபவிப்பார், சௌரியத்தை மனமுகமாக அனுபவிப்பார். இவர் பஞ்சமத்தனை கற்றுதான் படுப்பார், ஏசி ரூம்புலதான் படுப்பார், சுகவாசி. பாருங்க, காரணம் அந்தரங்க வாழ்க்கை. 8ஆம் பாவம் அந்தரங்க வாழ்க்கையை சொல்லும். அங்கே போய் இவர் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு. அடுத்து அந்த சனி எங்க போயிருக்காங்க? 11ஆம் இடத்துல போயிருக்கிறார். 11ஆம் இடம் என்பது இவருக்கு லாபஸ்தானம், ஆயபாவம். ஆயம் என்றால் ஒரு தேர் ஓடும்போது ஒரு முட்டு கொடுப்பாங்கல்ல, தூக்கி நிறுத்துவார்கள், அதுக்கு பேர் ஆயம். அப்ப விழுந்தாலும் தூக்கி நிறுத்தக்கூடிய 11ஆம் பாவம், அமில ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய பாவம் இவருக்கு சப்போர்ட் பண்ணுது. 4ஆம் பாவம் அப்படி இருக்கு. 5ஆம் பாவம், 5ஆம் பாவத்தில் எழுதி சூரியன். சூரியன் எந்த நட்சத்திரத்துல இருக்கான்னு பாருங்க. பூரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து 11ஆம் இடத்துல இருக்கிறார். புத்திமான், உனக்கு தெரிஞ்ச அவர் 11ஆம் இடத்துல போயிட்டார். பூரட்டாதி நட்சத்திரத்துல, பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தால் புக்ஸ் வச்சுக்கோங்க, இரட்டை வேடம் போடுவார்கள் ஆன்மீகத்தில். இரட்டை வேடத்தில் போடுவார்கள். ஆன்மீகவாதிகளாக இருந்து சுகவாதியாகவும் இருப்பார்கள். சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஆன்மீகவாதி, எல்லா சுகத்தையும் அனுபவிப்பார்கள். 5ஆம் பாவம். அடுத்து 6ஆம் பாவம். 6ஆம் பாவத்தின் அதிபதி ஏற்கனவே பார்த்தோம், புதன். பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவர், ஒரே இடத்துல இருக்க மாட்டார். அங்க ரொம்ப காலம் 6ஆம் பாவம்ங்கிறது எதிர்ப்பு வந்துடும், அடுத்தடுத்த மாட்டிக்கிடுவார். அடுத்து 7ஆம் பாவம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். 2ஆம் பாவம் சுக்கிரன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். இவருக்கு சுகப்படைய இருக்காது. வந்தவர்கள், இவரை பார்க்க வந்தவர்கள் தொடர்ந்தா வரமாட்டாங்க அப்படின்னா சமுதாய தொடர்பு இவருக்கு சுக தொடர்பாத்தான் இருக்கும், தன்னை பற்றிய தொடர்பாத்தான் இருக்கும். போனா எனக்கு இது வேணும்னு கேட்பாரு. நான் அவரை போய் பார்த்திருக்கேன். அடுத்து 8ஆம் பாவம். 8ஆம் பாவத்தின் அதிபதி ஏற்கனவே பார்த்தோம், செவ்வாய். செவ்வாய் சதயத்துல இருக்காரு. 8ஆம் பாவம் செவ்வாய். அந்த செவ்வாய் எங்க இருக்காரு? 11 இருக்காரு. ஆயுள் வளமாக இருப்பார், தீர்த்தமாக இருப்பார், சுகவாசியாக இருப்பார். ராகுடைய இருக்கிறதுனால, ராகு என்றால் சதயம் என்றால் விமானம், பெரிய பெரியதெல்லாம் மறைமுகமான தொடர்புகள், அக்கல்ட் சயின்ஸ். 8ஆம் பாவம் தெரிந்தவர் என்று அர்த்தம். அடுத்து 9ஆம் பாவம். 9ஆம் பாவத்தின் அதிபதி குரு. அவர் 9ஆம் பாவத்தின் அதிபதி ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறார், புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். என்ன அர்த்தம்? ரேவதினாலும் ஆன்மீகத்திலே இருக்கும், இல்லறத்திலே இருக்கும். அறிவு ஆராய்ச்சி மனப்பான்மை உடையவர், படுக்கை சுகமுடையவர், ஏசி ரூம்ல படுப்பார், சுகபோகமான வாழ்க்கையும் அனுபவிக்கக்கூடியவர். இப்படி 10ஆம் பாவம் கர்மஸ்தானம். 10ஆம் பாவத்தின் அதிபதி 11. அவர் நிக்கிற ஸ்தானம் செவ்வாயினுடைய ஸ்தானம். செவ்வாய் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இந்த அவிட்ட நட்சத்திரத்தை சொல்லும் போது, அவிட்ட நட்சத்திரம் என்ன செய்யும் அப்படின்னா உழைக்கும், அதாவது உயர்வாக நிலைக்கு கொண்டு போகும். அது ஒரு முரசு மாதிரி, முரசு அடிக்கிறாங்கல்ல, அது மாதிரி தன்னை பிரபலப்படுத்தும். நான் வந்து சாமியாரு, பயங்கரமான ஆளு, என்கிட்ட யோகா இருக்கு, நான் யோக சக்தி உள்ளவர் அப்படின்னு பிரபகாண்டா பண்ணும். அப்படிப்பட்ட இந்த ஜாதகம்
10ஆம் பாவம். 11ஆம் பாவத்தின் அதிபதி அவரேதான். 12ஆம் பாவத்தின் அதிபதி 9ஆம் பாவத்தின் ஒரேதான். இப்படி 12 பாவங்களுக்கு நீங்கள் பலன் எடுத்து சொல்லலாம். 12 பாவங்கள். அப்ப நம்ம ஜோதிடத்தை எப்படி பிரிச்சிருக்கோம்? ஒரு கிரகம் அமர்ந்ததை வச்சு பலன் சொல்பவர்கள் உண்டு, ஒரு கிரகம் பார்வையை வைத்து பலன் சொல்பவர்கள் உண்டு, ஒரு கிரகம் சேர்ந்த கிரகத்தை வைத்து பலன் சொல்பவர்கள் உண்டு. நம்மை போன்றவர்கள் நட்சத்திரத்தின் ரீதியாக, நட்சத்திரத்தின் வழியாக, நட்சத்திரத்தின் மூலமாக பலனை எடுத்து முன்னிறுத்துகிறோம். எப்படி பாருங்க. அப்ப நட்சத்திரம் என்பதுதான் சூத்திரம். நட்சத்திரம் என்பது தீர்க்கமான ஒரு விஷயத்தை சொன்னோம். அப்ப இவர் முதலாக பிறந்தது சனி திசையில. அப்ப இவர் பெரும்பான்மையை நம்ம போடும் போது எல்லா பாவமும் 11ஆம் பாவத்திலே அடக்கமாக வருகிறது. 2ஆம் பாவம் வருது, 12ஆம் பாவம் வருது. இப்படி வர்றதுனால இந்த மனிதன் சுகபோக வாழ்க்கை, ஒரு துறவர வாழ்க்கைக்கு வந்தவர். எங்க பகுதிக்கு வந்தாரு, துறவர வாழ்க்கையா இருந்தாரு. ஆனால் இப்போது சுகபோக வாழ்க்கையாக இறை ஆற்றல் பெற்றுவிட்டேன் என்று இருக்கிறார். அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே நாம் எவ்வளவு விஷயத்தை, எவ்வளவு நுட்பமான விஷயங்களை ஆய்வு செய்ய வேண்டும். அன்பு ஜோதிடர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எவ்வளவு நட்சத்திரம் நமக்கு பலனை வாரி வாரி கொடுக்குதுன்னு பாருங்க. அப்ப நட்சத்திரத்தின் வழியாகத்தான் தீர்மானம். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? ஒரு கிரகம் அமர்ந்த இடத்தை, விருப்பத்தை சொல்லும், நட்சத்திரம் தீர்மானிக்கும். எனக்கு லக்னாதிபதி எங்க இருக்காரோ அது விருப்பத்தை சொல்லுது. அந்த லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அது தீர்மானத்தை சொல்லுகிறது. இப்போ ஒரு பெண்ணு, அந்த பெண்ணிற்கு அப்ப இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தோட இணங்கும், இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தோட சிறப்பாக அமையும் அப்படின்னு நம்ம இப்ப எல்லா பாவங்களுடைய 12 புள்ளியும் 12 பாவாதிபதி. நம்ம என்ன செய்யணும்னா 12 பாவாதிபதி. இப்ப அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாவத்துல இருந்தா 2ஆம் பாவம் அதே ரிஷபராசியில கிருத்திகை நட்சத்திரத்துல எத்தனாம் பாவத்துல 3ஆம் பாவத்துல விழுகும். அப்ப அஸ்வினி நட்சத்திரத்தில் விழுகின்ற போது அந்த 1ஆம் பாவத்தின் அதிபதி கேதுவாகவும், ரிஷபராசியில் 2வது பாவத்திலே 3ஆம் பாவத்திலே 2ஆம் பாவம் கிருத்திகை நட்சத்திரத்தில் வந்ததுனால அங்கே சூரியன் பாவாதிபதியாக இருக்கிறார். அப்படி எடுத்து பலன் சொல்லலாம். நட்சத்திரத்தின் ரீதியாக பாவத்தை எடுத்து, நட்சத்திரத்தின் ரீதியாக வீட்டை எடுத்து நாம் பலன் சொல்லலாம். அப்ப 12 பாவங்களுக்கும் 12 வீடுகளுக்கும் நாம் பலன் சொல்லலாம். நம்ம ஏற்கனவே சொல்லி பார்த்தோம். 1, 5, 9 என்பது அறிவை விருத்தி செய்யும், பணம் தரித்திரத்தை கொடுக்கும். 2, 6, 10 என்பது பொருளாதாரத்தை கொடுக்கும், குடும்பத்துல ஒற்றுமை இருக்காது. 3, 7, 10 என்று பொருளாதாரத்தை கொடுக்கும், ஒற்றுமை இருக்கும். 4, 8, 12 நிம்மதியை கொடுக்கும், நிம்மதியை கெடுக்கும். அப்படின்னா 8ஆம் பாவம், 4ஆம் பாவம், 12ஆம் பாவம் மையப்பகுதியில் இருக்கின்ற நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம். பூச நட்சத்திரம் 4ஆம் பாவத்தின் மையப்பகுதி. காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம், அனுஷம் மையப்பகுதி, உத்திரட்டாதி 12ஆம் பாவத்திலே மையப்பகுதி. அப்ப இதை இப்படி நம்ம கோடிட்டு பார்க்க வேண்டும். இப்ப ஒருத்தர் வந்தாரு, அவருடைய 9ஆம் பாவத்துல சூரியன் கிருத்திகை நட்சத்திரத்துல இருக்கு. அப்ப நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, உங்க அப்பா நல்ல ஆற்றல் செயல் மிக்கவர், ஆனா உங்க குடும்பத்துக்கு பிரயோஜனப்படாதவர். ஏன்னா பிரிவை தரும். அப்ப அது ஒரு பிளவை தரும். அதே மாதிரி 12 ராசிகள் 12 காரகத்தை உள்ள வைத்திருக்கிறது. 12 பாவங்கள் 12 காரகத்துவத்தை. மேச ராசி பயனற்ற ராசி, அது காடு ராசி. 2ஆம் பாவம் ஒரு ஆதாயத்தை தேடும். 3ஆம் பாவம் 3வது ராசி நிலையில்லாத ராசி. ரகசியம், தனக்கு ஒரு பேர் வேணும்னு நினைக்கும், ஒரு அங்கீகாரம் வேணும்னு நினைக்கும். 6ஆம் பாவம் ஒரு போட்டி, ஒரு விமர்சனம்.
ஐயா ஐயாவுடைய ஐயா சிக்னல் பாலாஜ் சிக்னல் ஏதாவது ப்ராப்ளம் நினைக்கிறேன், கொஞ்சம் கால் பண்ணி பாருங்க. சரி ரைட். அவங்க ஐயா அது இணைப்பு கட் ஆயிருச்சு. வராங்க, இணைப்புல வராங்க. எல்லாரும் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். சில நேரங்களில் அந்த இன்டர்நெட் ப்ராப்ளம் சில இடையூறுகளை ஏற்படுத்துது. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். பாலாஜ் பாலாஜ் சொல்லுங்க, அவங்க வந்துட்டாங்க, ஒரு நிமிஷம். நம்ம சைடுல கரெக்டா இருக்குல்ல? நம்ம சைடு பிரச்சனை. சரிங்க ஐயா. ஐயா நீங்க தொடருங்க. சிக்னல் கட் ஆயிருக்கு. அப்படி நம்ம 12 பாவத்தையும் இந்த மாதிரி நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்தை நம்ம அங்க நிறுத்தி அது ஒவ்வொரு தான் நம்ம பார்த்துட்டு வந்துடும். அப்ப தசாபுத்திக்கு எப்படி பலன் பார்க்கணும்? இப்ப என்ன தசை நடக்குது, தசாநாதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு, அவர் எந்த வீட்டுல இருக்காரு, அவருக்கு எந்த சொந்த வீடு எது அப்படின்னு நம்ம பலன் எடுத்து ஒவ்வொரு திசைக்கு நம்ம பலன் பார்க்கும்போது அது சரியாக இருக்கிறது. இது நான் கண்ட சில உண்மைகளை அதை நான் பார்த்தேன். ஒரு பாவம் எப்படி இயங்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அந்த 12 பாவங்களையும் 12 பாவத்தினுடைய ஆரம்ப முனையை வைத்து பலன் சொன்னாலும் சரியாக இருக்கிறது. 12 பாவாதிபதிகளை வைத்து பலன் சொல்லும் போதும் அது சிறப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம ஆராய்ச்சி செய்யலாம், ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம ஆய்வு செய்யலாம். அப்படி ஆய்வு செய்து ஒரு தீர்க்கமான பலனை நாம் கொடுக்கலாம். இப்ப நம்ம எதுக்கு வரப்போறோம், ஒரு கன்க்ளூஷன் வரப்போறோம். அது எப்படி அப்படின்னா, ஒரு கிரகம் எப்படி வேலை செய்யுது, ஒரு பாவம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு இப்ப நம்ம பார்க்கணும். சரி வாங்க. இப்ப ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே அவருடைய குணநலங்களை சொல்லணும். குணத்தினுடைய தன்மையை நம்ம சொன்னாத்தான் எப்படி பாக்குறது அப்படின்னா, லக்ன புள்ளி எந்த நட்சத்திரத்துல விழுந்திருக்குன்னு பார்க்கணும். காலப்புருஷனை நாம் மறந்துடக்கூடாது. எப்பயுமே காலப்புருஷனை நாம் மனசுல வச்சுக்கணும். காலப்புருஷனின் தத்துவத்தை அடிப்படையா வச்சுதான் நம்ம பலன் சொல்லணும். இப்ப உதாரணத்துக்காக
ஒருத்தருக்கு வந்து ரிஷப லக்கணம் அப்படின்னா லக்னாதிபதி எங்க இருக்காரு, அந்த லக்னாதிபதி காலபுருஷனுக்கு எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்து வரணும். இன்னொரு கணக்கு என்ன செய்யணும்னா, நம்முடைய காலபுருஷ லக்னத்துக்கு காலபுருஷ தத்துவத்திற்கு இந்த லக்னம் எது மூலம் போய் உட்கார்ந்துருக்கோ அதனுடைய பொட்டன்சியலை தான் அதை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்லணும். அப்ப இப்ப ஒருத்தர் வந்து சிம்ம லக்னம், காலபுருஷனுக்கு 5வது வீடு 1வது வீடு ஆயிடுச்சு. அப்ப இவர் எப்படி இருப்பாருன்னா, ஆராய்ச்சி மனப்பான்மையிலையும் குழந்தைகள் மேல் பற்று பாசம் உடையவராகும், கலையின் மேல ஆர்வம் உடையவராகும், உடல் உழைப்பு அற்றவராகும், உடல் உழைப்பு இல்லாமலே வாழ நினைக்கக்கூடிய அந்த அந்த முறை அந்த மனப்பாங்கு இவரிடத்தில் இருக்கும் அப்படின்னு. அப்ப 12 பாவத்திற்கும் 12 விதமான காலபுருஷ தத்துவம் இருக்கிறது. அந்த தத்துவத்தை எடுத்து நம்ம அதுல பலனை இணைச்சு சொல்லணும். அப்படி சொன்னோம்னா அது சரியான பலனாகும். அப்ப நட்சத்திரத்தின் அடிப்படையில நாம் எவ்வாறு பலன் பார்க்கிறோம் அப்படின்னா, முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கான்செப்டை கூட நம்ம தொகுத்து சொல்லிப்போம். இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் சொல்ல விடுகிறேன். அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிரகம் வந்து திக்பலம் பெறுகிறதா என்று பார்க்க வேண்டும். திக்பலம் பெருத்து விட்டால் அந்த கிரகம் வலிமையானதாக, அது நீசமாக இருந்தாலோ அல்லது அது வந்து 6, 8, 12 போய் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ திக்பலம் பெறுகிற போது அந்த கிரகம் வலிமையை அடைகிறது. அப்படி என்ன அது திக்பலம் அப்படின்னா, திக் என்றால் திசை என்றார். 4 மூலைகளாக பிரித்து 1வது எந்த லக்னமா இருந்தாலும் அந்த லக்னம் எங்க விழுகிறதோ அது கிழக்கு திசையை குறிக்கும். அது 1. அடுத்து அதிலிருந்து 4வது இடம் வடக்கு திசையை குறிக்கும் 4. அதிலிருந்து 7வது இடம் மேற்கு திசையை குறிக்கும் அது 3வது. அடுத்து திசையின் அதிபதி 1வது திசையில் புதனும் குருவும் இருந்தால் திக்பலம். அப்ப இந்த குரு எந்த பொசிஷன்ல இருந்தாலும் குருவும் புதனும் அந்த 1ஆம் இடத்திலே இருந்தால் திக்பலம். 4ஆம் இடத்திலே சந்திரனும் சுக்கிரனும் இருந்தால் திக்பலம். 7ஆம் இடத்திலே சனியும் ராகுவும் இருந்தால் திக்பலம். 10ஆம் இடத்திலே சூரியனும் செவ்வாயும் கேது இருந்தால் திக்பலம். இப்ப இந்த ஜாதகத்தை நான் சொன்ன ஜாதகத்தை பாருங்க, எந்த கிரகம் திக்பலம் வருதுன்னு பாருங்க. இப்ப உங்களுக்கு சொன்னேன் லக்னம் இந்த திக்பலத்தினுடைய விதிமுறையை சொல்லிடுறேன். ஒரு கிரகம் எங்கே திக்பலம் பெறுகிறதோ பலம், அதாவது 1வது இடத்துல இந்த கிரகம் இருந்தா திக்பலம். அப்ப இதுக்கு ரூல் என்ன அப்படின்னா, ஐயா இவரு நம்முடைய குருநாதர் பேராசிரியர் ராஜா அவர்கள், NVR ராஜா அவர்களுடைய தந்தையார் மானசீக குருநாதர் சுவாமி சித்துகுருசர் ஐயா அவர்கள் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் அல்வா மாதிரி அருமையான பாயிண்ட்ஸ். அதாவது ராகவாச்சாரியார் சுவாமிகள் அவர்கள் கொடுத்த பாயிண்ட் 8 கோல்டன் ரூல் திக்பலத்துக்கு. 1, லக்னத்தில் எங்கு திக்பலம் பெறுகிறதோ திக்பலம் பெறக்கூடிய அந்த இடத்தில் அந்த வீட்டின் 1வது வீட்டுல லக்னத்துல மேச லக்னத்துல குருவும் புதனும் போய் உட்கார்ந்தா திக்பலம். அல்லது அந்த வீட்டின் அதிபதி செவ்வாயினுடைய சாரத்தில் இருந்தால் திக்பலம். செவ்வாயினுடைய சாரத்துல எங்க இருக்கு செவ்வாய் சாரம்? 2வது வீட்டுல இருக்கு, 3வது வீட்டுல இருக்கு. அங்க இருந்தா திக்பலம். செவ்வாயினோட சேர்ந்தா திக்பலம். செவ்வாய் பார்த்தாலும் இந்த குரு புதன் திக்பலம் இருப்பாரு. அப்ப 4 விதி அருமையா நச்சன் சொல்லியிருக்காரு. எப்படி பாருங்க, திக்பலம் பெற்ற கிரகங்கள் பல அதிகம். அடுத்து அந்த லக்னத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில், நம்ம பேசுறது கூட நட்சத்திரம், அந்த கிரகத்தின் நட்சத்திரத்தில் இருந்தால் இந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில், இப்ப லக்னத்துல சுக்கிரன் இருக்காரு, அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இந்த குருவ புதனா இருந்தால் இதுக்கு திக்பலம் வந்துருது. அல்லது லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகம்
இந்த குரு புதனை பார்த்தால் திக்பலம் வந்துருது. 6வது பாயிண்ட். 7வது பாயிண்ட், திக்பலம் பெறக்கூடிய லக்னத்தில் திக்பலம் பெறக்கூடிய புதனோ குருவோ எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் இருக்கலாம், அந்த நட்சத்திராதிபதியும் இந்த லக்னாதிபதியும் சேர்ந்திருந்தாலும் பார்த்திருந்தாலும் திக்பலம் பெற்றுவார்கள். பாயிண்ட் நம்பர் 8. அப்ப இந்த ஜாதகத்தை திக்பலத்தை பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது யார் திக்பலம் பெற்றிருக்கா? குரு திக்பலம் பெற்றிருக்காரு, செவ்வாய் திக்பலம் பெற்றிருக்காரு, சூரியன் திக்பலம் பெற்றிருக்காரு, கேது திக்பலம் பெற்றிருக்காரு. சூரியன் எங்க திக்பலம் வருவாரு? 10வது வீட்டுல. கேது எங்க திக்பலம் வருவாரு? 10வது வீட்டுல. சூரியன் எங்க திக்பலம் வருவாரு? 10வது வீட்டுல. குரு எங்க திக்பலம் வருவாரு? 1வது வீட்டுல. அப்ப இவருக்கு குரு நல்ல பொசிஷன்ல இருக்காருன்னு அர்த்தம். 12 போய் மறந்துட்டாருன்னு நினைச்சாலும் திக்பலம் பெற்று உட்கார்ந்து இருக்கிறதுனாலே அவரு 9ஆம் வீட்டின் அதிபதி, 12ஆம் வீட்டின் அதிபதி, இவருக்கு வாரி வழங்குவார். இவருடைய தசாபுத்தி வருகின்ற காலத்திலே இந்த திக்பலம் பெற்ற கிரகங்கள் அவர்களுக்கு சுபிட்சமான வாழ்வை தருவார்கள். அல்லது கோச்சார கிரகங்கள் திக்பலம் பெற்ற கிரகத்தின் மீது பயணிக்கின்ற இவர்களுக்கு வலுவை தரும். இந்த ஜாதகத்தை பார்த்தோம்னா சூரியன் திக்பலம், செவ்வாய் திக்பலம் சும்மாவா இருக்கும்? வலுவானவர்கள். செவ்வாய் லக்னாதிபதி வலுவானவர் அப்படின்னு அர்த்தம். 8ஆம் பாவத்தின் அதிபதி, மறைமுகமான கிடைக்கக்கூடிய அத்தனை சுகங்களும் கிடைக்கும். அடுத்து பாருங்க, சூரியன் 5க்குடையவர், 5ஆம் பாவம், அவருக்கு ஒரு பேரும் புகழும் பாக்கியஸ்தானம். அவர்களுக்கு அது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அது ஒரு பாக்கியத்தில் கிடந்த பூர்வ புண்ணியம். 5, 9 யோகஸ்தானம், பாக்கியம் பூர்வ புண்ணியம். அது இவருக்கு சிறப்பாக இருக்கு. இதுவும் பார்க்க வேண்டும். இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும்னா புஷ்கரான மாம்சத்தில் அது எதன் அடிப்படையில் வைத்து பார்க்கிறார்கள்? நட்சத்திரத்தின் அடிப்படையில் வைக்கிறார்கள். அதை உங்களுக்கு எளிய முறையில் ஒண்ணு சொல்ல போறேன். ஒரு ராசி கட்டத்தை போட்டுக்கங்க. அந்த ராசி கட்டத்துல மேசத்துல நம்பர், நான் சொல்ற நம்பரை மட்டும் எழுதிக்கங்க. 78ன்னு எழுதிக்கங்க. ரிஷபத்துல 35ன்னு எழுதிக்கங்க. மிதுனத்துல 68ன்னு எழுதிக்கங்க. கடகத்துல 1, 3ன்னு எழுதிக்கங்க. அப்படின்னா என்ன இருக்கும்? 4 ராசிகள். 4 ராசிகளும் நெருப்பு ராசியில 709ன்னு எழுதியிருக்கணும். 7, 9. அப்ப நெருப்பு ராசியில் இருக்கக்கூடிய 7வது 9வது நட்சத்திர பாதங்கள் கிரகத்தின் பாதம், கிரகத்தினுடைய பாதம். அந்த பாதம் திக்பல பாதம். அப்ப மேசத்தில் 7வது பாதம் என்னது பாதம்? பரணியினுடைய 3வது பாதம் திக்பலம் பெறும். அது அம்சத்துல எங்க போகும்? துளாராசியில் தன் சொந்த வீட்டில் போகும், சுக்கிரனுடைய வீட்டில் போகும். அதே மாதிரி 9வது கார்த்திகை நட்சத்திரம் 9வது பாதத்துல 1வது பாதத்துல 9வது ராசியில 9வது பாதம் கார்த்திகை நட்சத்திரத்தின் 1வது பாதத்தில் இருக்கக்கூடிய கிரகம் புஷ்கரான அமாவாசத்தை அடைகிறது. அப்படி பார்க்கும்போது அந்த 9வது பாதத்திலே, அதாவது நெருப்பு ராசியில் 9வது பாதத்திலே எந்த கிரகம் வருகிறதோ அதுக்கு மிக சிறப்பை தரும். அதனுடைய தசாபுத்தி காலங்களிலே வலிமையான பலன். அப்ப நெருப்பு ராசியா இருந்தா 7, 9, நில ராசியா இருந்தா 3, 5, வாயு ராசியா இருந்தா 6, 8, கடக ராசியா இருந்தா 1, 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்படி அது திக்பலம் இருக்கிறதா என்று பார்க்கும் பலனை உங்களுக்கு பல விதத்துல ஜாதகத்தை பிரிச்சு மேய்ந்து பார்க்கணும். இது எப்படி பலன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5 minutes, within 5 minutesக்குள்ள திக்பலத்தில் இருக்கா, புஷ்கரான மாம்சத்தில் இருக்கிறதா என்று பார்க்கிறது. அடுத்து வர்க்கோத்தமம் பெற்றிருக்கிறதா? இவருக்கு லக்னம் வர்க்கோத்தமம் பெற்றிருக்கிறது. அஸ்வினி 1ஆம் பாதம் என்றால் அம்சத்திலும் 1ஆம் பாதத்திலே பாத்தீங்கன்னா, அப்ப புஷ்கரான அம்சம் வர்க்கோத்தப்பட்ட கிரகங்கள் இருக்கிறதா என்று வர்க்கத்திலேயே நம்ம என்ன வச்சிருக்கோம்? அம்ச கட்டத்தை வச்சிருக்கோம்.
அம்சபலா, இங்க கிரகத்தினுடைய தன்மையை இருக்கணும். அம்சத்தை எப்படி பார்க்கணும்னு ஒரு விஷயத்தை சொல்றேன். இங்க எந்த சார்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க, D1 சார்ட் தான் லக்னம். அம்சம் என்பது இந்த லக்னத்திற்கு இந்த லக்னாதிபதி அங்கே எப்படி இருக்காரு. இப்ப லக்னாதிபதி வர்க்கோத்தம் பெற்று அதே வீட்டில் அங்கே இருப்பதனால் இவர் சுயநலமாக 1ஆம் பாவத்தில் இருந்தா சுயமாக சிந்தித்து சுயநலமாகவே வாழக்கூடியவர். அப்ப 2ஆம் பாவத்தில் விழுந்தா, இங்க வந்து மேசத்தில் விழுந்தாக ரிசர்வ் வந்தா பொருளாதாரத்தோடு வாழக்கூடியவர். 3ஆம் பாவம் பயணத்தை விரும்பக்கூடியவர். 4ஆம் பாவம் அன்பு உடையவர், அரவணைப்புடையவர், சொத்து உடையவர்களாக வைக்கக்கூடிய லக்னம். இப்படி 12 பாவங்களையும் ஒரு பாவத்தை வைத்து அம்சத்தை பார்க்க வேண்டும். அதே மாதிரி கிரகத்தையும் வைத்து அம்சத்தில் பார்க்க வேண்டும். இவருக்கு 7ஆம் வீட்டின் அதிபதி யார்? சுக்கிரன். இந்த 7ஆம் வீட்டின் அதிபதி இவருடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். அப்ப இவருக்கு பணத்தையும் சொகத்தையும் யார் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் 7ஆம் பாவம். அப்படிப்பட்ட ஜாதகம். இவருக்கு 5ஆம் வீட்டின் 9ஆம் வீட்டின் அதிபதி மாதிரி வர்க்கோத்தமம் பெற்றிருக்கிறார். யோகவான். இவர் பெரிய யோகம். இவருக்கு என்ன இல்ல, குடும்பம் இல்ல, பிள்ளை இல்ல, எதுவும் இல்லை. ஆனா இவர் மட்டும் யோகத்தை பெற்றார் என்று நாம் எடுத்துக்கொள்ள. இப்ப இது வரைக்கும் நம்ம ஒரு ஜாதகத்தை எப்படி எல்லாம் நம்ம பார்க்கலாம், தசைக்கு எப்படி பார்க்கணும், புத்திக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஒரு கேள்வி கேட்டார், எப்படி தசை இயங்குகிறது என்றால், ஒரு தசை எப்படி இயங்குகிறார், அது நட்சத்திரத்தின் வழியாகத்தான் இயங்குது. நட்சத்திரத்தின் வழியாகத்தான் அனைத்துமே இருக்கிறது. கோடான கூடி நட்சத்திரங்கள் மேலே இருந்து ஜொலிக்கின்ற காரணத்தினால் தான் இந்த நவகிரகங்கள் இங்கே நம்மளையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது. 12 ராசி கட்டத்தில் 9 கிரகங்களை வச்சு உள்ளே நட்சத்திரத்தை ஏன் வச்சாங்கன்னா, நட்சத்திரம் தான் பேஸ் மட்டம். இந்த 27 நாட்களில் சந்திரன் அந்த 27 நட்சத்திரத்தை அப்படி பயணித்து வந்து 28வது நாள் வரும்போது மாதவிடை காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. சந்திரன் என்பவள் தாய், சந்திரன் அந்த கர்ப்பத்துக்கு தயாராகிறாள். சந்திரன் என்பவள் தாய், சூரியன் என்பவன் தந்தை. காலப்புருஷனுக்கு 5ஆம் இடம்தான் சூரியன். அந்த சூரியன் தான் குழந்தை விருத்திக்கும் வம்ச விருத்திக்கும் காரணமாகிறான். சந்திரன் தான் விருத்தியை பண்ணுகின்ற உற்பத்தி ஸ்தானமாக இருக்கிறதுனால்தான் காலப்புருஷனுக்கு 4ஆம் இடம் சந்திரனுக்கு வீடாக கொடுத்திருக்கிறார்கள். இப்ப நம்ம உடம்புல உயிர் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? உடம்பு உயிர் இருக்கு. இந்த உயிர் காரணமாக இருப்பவர் யாருன்னா சூரியன். என் தந்தை சூரியன், என் தாய் உடம்பு. இந்த உடம்புக்கு சொந்தக்காரர் என் தாய் வர்க்கம். அதனால்தான் நான் தாயின் வர்க்கத்தை எங்க சித்தப்பா வந்தா நான் தொட்டு பேச மாட்டேன், எங்க பெரியப்பா வந்தா நான் தொட்டு பேச மாட்டேன், எங்க மாமா வந்தா ஓடி போய் கையை பிடிப்பேன், எங்க மாமன் வந்த மகன் வந்தா போய் கையை பிடிப்பேன். ஏன்னா அவர்கள் உடம்புக்கு சொந்தக்காரர்கள், உயிருக்கு சொந்தக்காரர். ஒருவன் பிறந்த உடனே முதலில் என் சட்டை, என் தோல், என் உடம்புக்கு போட்டது என் தாயின் வர்க்கத்தில் என் தாய் மாமன் கொடுத்தது, என் தாய் வர்க்கம் கொடுத்தது. நான் கடைசியில் செல்லும் போதும் என் தாய் வர்க்கம் உள்ளவர்கள் தான் என்னை தூக்கி வைப்பார். எப்படியா நம்ம சனாதன தர்மத்தை பற்றி நாம் இந்து மதம் எவ்வாறு ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதானையா வேத ஜோதிடம். இந்த வேத ஜோதிடத்துல இவ்வளவு ஆழமா இருக்கு. ஏன் தாய்மாமன் மகளை விரும்புகிறோம், ஏன் திருமணம் செய்கிறோம்? அவர்கள் உடம்புக்கு சொந்தக்காரர்கள். ஐயா ஐயா வணக்கம். ஐயா ஐயா கொஞ்சம் அப்படியே டைமையும் பார்த்துக்கோங்க. அதாவது அடுத்த கொஸ்டின் செஷன் வேற இருக்கு. நீங்க அடுத்து ஒரு 5-10 மினிட்ஸ்லக்குள்ள பூர்த்தி பண்ணி. இப்ப நம்ம கன்க்ளூஷன் வந்துட்டோம், முடிவுக்கு வந்துட்டோம். இந்த இன்றைய இந்த நட்சத்திரம் என்பது இந்த நட்சத்திர அக்கடாமியில இன்றைய நட்சத்திரத்தினுடைய தன்மைகளை பற்றி, நட்சத்திரத்தின் சாராம்சத்தை பற்றி, எப்படி நட்சத்திரம் வேலை செய்கிறது. ஒரு நட்சத்திரம் தான்
முழுமையாக இருக்கிறது. கிரகம் என்பது Okay, I will note down. அதற்கு சப்போர்ட்டிங் கேரக்டர் என்று சொல்லி என் உரைக்கு நான் திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா. வணக்கங்கய்யா, வணக்கங்கய்யா. வணக்கம். மிகச்சிறந்த ஒரு அற்புதமானது ஒரு உரை. இருந்தாலும் எங்க சைட்லயே மின்சார தடை, இங்க இன்னொரு இதுல கமிட்டா இருக்கனால என்னாலே இன்றைக்கு எழுப்பிய உரையின் மீது ஐயா ஆற்றிய உரையின் மீது உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா கேட்கலாம். முதல்ல அவங்க ஸ்ரீனிவாசன், பாலாஜி வரிசையா யார் யார் பண்றாங்கன்றத. ரைட். ஓகே. நீ வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கம். ஒரு ஜாதக கட்டத்துல இருக்க கிரகங்களுடைய பார்க்க சொன்னீங்க, நட்சத்திரங்களை பார்க்க சொன்னீங்க ஐயா. ஒரு ராசி கட்டத்துல இருக்க கிரகங்களின் அனைத்து நட்சத்திரங்களையும் பாதங்களையும் பார்க்க சொன்னீங்க. ஆமா. அடுத்து ஒரு சூரியன் அப்படின்னு இருக்காருன்னா அவர் தன்னுடைய சுயசாரத்துல வந்திருந்தாருன்னா எது மாதிரிங்க பலன் எடுக்கணும்? சரிங்கய்யா. நீங்க உங்க வீட்லயே இருந்துட்டீங்கன்னா நீங்க அடுத்த வீட்டுக்கு போகலைன்னா ஒண்ணும் பார்க்க முடியாதுல்ல. சரிங்க. ஓ, அந்தந்த கிரகங்கள் தன்னுடைய காரகத்துவத்தை மட்டும்தான் கொடுக்கும். ஆமா, தன் வேலையை பார்ப்பாரு, அவ்வளவுதான். சரிங்க. அடுத்து என்னன்னா, ஒரு கிரகம் நம்ம எந்த நட்சத்திரத்துக்கு இருக்குமோ அந்த நட்சத்திரத்துக்கு நம்ம வேலைக்கு போகணும். சரிங்க. நம்ம மேல ஒரு நட்சத்திரம் இருந்தது, அவன் நமக்கு வேலைக்கு வரணும். சரிங்க. அவ்வளவுதான். அடுத்த ஒரு இது சொன்னீங்க, ஒரு கிரகம் எந்த கிரகத்துக்குமே சாரம் கொடுக்கலைன்னா அது எப்படிங்க இருக்கும்? இப்ப சூரிய உங்க இதுல ஏதாவது ஒரு கிரகத்தை சொல்லுங்க. என்னோட இது இது தெரியலைங்க, நமக்கு ராசி கட்டம் மட்டும்தான் தெரியும். நவாம்சம் அந்த செவ்வாய் கிரகங்க. இந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்துல ஏதாவது கிரகம் இருக்கா? செவ்வாயோட நட்சத்திரத்துல நடக்காது. சரிங்க. செவ்வாயுடைய நட்சத்திரம் ராகுவும் அதே மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சரிங்க. செவ்வாய் ராகுலாமே ஒரு விபத்து இருக்காதியா? சரிங்க. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நன்றிங்க. நன்றிங்க. ஆனந்தவல்லி, வணக்கங்கய்யா. ரொம்ப சிறப்பா இருந்தது. கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. அம்மா வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. நன்றி சொல்லுங்கம்மா. அம்மா நீங்க அன்மியூட் பண்ணுங்கம்மா. மியூட் ஆயிட்டீங்க. அன்மியூட் பண்ணிட்டேன், இப்போ பண்ணிட்டேன். அதாவது சனி செவ்வாய் ராகு கேது சாரத்துல ஒரு கிரகம் நின்னா அது தாமச குணம், அவ்வளவு சிறப்பு இல்லைன்னு சொன்னீங்க. அதே நேரத்துல பூச நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் ரொம்ப சிறப்பானதுன்னு சொன்னீங்க. அப்போ என்ன இது கொஞ்சம் முரண்பட்டு தெரியுது. எப்படி சொல்றீங்க? சனி செவ்வாய் ராகு கேது சாரத்துல ஒரு கிரகம் நின்னால் அது தாமச குணத்தை குறிக்கிறது, அவ்வளவு சிறப்பு இல்லை அப்படின்னு சொன்னீங்க ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல என்ன சொல்றீங்க, பூசம் அனுஷம் ரொம்ப சிறப்பான நட்சத்திரம்
உதாரணமா சந்திரனே வேற ஒருவருடைய குணம்ங்கிறது வந்து அவருடைய என்ன வெளிப்பாடு. சரிங்க. இப்ப எனக்கு வந்து என்ன மாதிரியான குணம் வேணாலும் இருக்கலாம். ஆனா நான் அதுல வெளியே வந்து அதை வெளிக்காட்டாம எனக்கு அந்த கிரகத்தினுடைய சிறப்பாக நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து சிறப்பான அமைப்பை கொடுத்துரும். அதுக்கு காரணம் என்னன்னா, பூசம்ங்கிறது வந்து ராகுவினுடைய கர்மாவை கொண்டுள்ள நட்சத்திரம். அனுசம் என்பது சூரியனுடைய கர்மாவை கொண்டுள்ள நட்சத்திரம். ராகு என்பது பிரமாண்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புடையது. அப்ப அவருக்கு அந்த கிரகத்து அந்த நட்சத்திரத்தினுடைய பிரம்மாண்டமும் இருக்கும், குணங்களுங்கிறது அடித்தனம். ஆனா அந்த நட்சத்திரத்தின் சிறப்புங்கிறது வேற. சரிங்க சரிங்க சரிங்க. நீங்க போனோம்னா குணத்தை மட்டும் லைட்டா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து அந்த நட்சத்திரம் எவ்வளவு இயல்பு தன்மை உள்ளதுன்னு போயிருந்தோம். சரி சரிங்க. இப்போ அதே மாதிரி நீங்க இந்த அது எங்க நிக்குதுங்கிற வேலையை செய்ய உதாரணமா இன்னொரு அதே உதாரணத்துக்கு வர பூச நட்சத்திரத்துல சந்திரன் நிக்குது, சந்திர தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்கய்யா. சந்திர தசை நடக்குதுன்னா அந்த சனி எங்க இருக்காருன்னு பார்க்கணும். சனி இருக்காரு. அப்போ சனியோடைய வேலையை துலாம் வந்து மூணாம் பாவத்தோடைய வேலையை செய்வார். வருஷத்துல தன்னுடைய வீட்லயே ஆட்சியா இருக்காரு. அப்ப சந்திர தசை நடக்குதுன்னா 12ஆம் இடத்து வேலை அந்த சனி வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால 3ஆம் இடத்து வேலை, அந்த சனி செவ்வாய் சாரத்துல இருக்கிறதுனால செவ்வாயோட வேலையும் செய்யுமா? அப்ப செவ்வாய் இருக்காரு. ஆனா அந்த சனி 7க்கும் 8க்கும் உரியவர். சனி 6க்கு சனி வந்து 6க்கும் 7க்கும் உடையவர். அப்ப அப்போ செவ்வாய் வந்து 8ல இருக்கு. அப்ப 8ல இருக்கிற செவ்வாய் 8ல ஆனா நிறைய கிரகம் இருக்கு. இருக்கிற வீட எடுத்துடணும். அப்ப 8 செவ்வாய் வந்து 9க்கும் 5க்கும் உடையவர். அப்ப 9 5 செய்வார். அப்படி எடுத்துக்கணுமா? அதாவது நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய என்னன்னா, தசா எப்படி வேலை செய்யுது, தசை நின்ன நட்சத்திரம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும். தசாநாதன் நட்சத்திரம் இந்த ரெண்டையும் காம்பினேஷன் பண்ணி சொன்னாத்தான் நமக்கு நடக்கும். சரி சரி. அப்ப 8ஆம் பாவம் காட்டிருச்சு, 12ஆம் பாவத்தை காட்டுது இல்ல? ஆமா. 7ஆம் பாவத்தையும் காட்டுது இல்ல? ஆமா. 3ஆம் பாவத்தையும் காட்டுது இல்ல? இவர் வெளியே போய் ஊரை விட்டு வெளியே போயிருந்தா நல்லா இருப்பாருல்ல? சரி சரி. சொந்த ஊர்ல இருந்தா கஷ்டம் தானே? சரி சரி. குழந்தைக்கு வருது ஒரு 10-12 நிமிஷத்துல இவனை வந்து ஹாஸ்டல்ல சேர்த்து விடுன்னு சொல்லக்கூடாதான். சரி. அதுக்கு தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்க சரிங்க சரிங்க. நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்து ஐயா பழனிவேலு, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சரணம் சரணம் ஐயா. சிறப்பான ஒரு கருத்துரை வழங்கினீங்க, அருமையா இருந்துச்சு. தாய் வழி உறவு, தந்தை வழி உயிர் உறவு, இது உடல் உறவு, உடல் வர, இது சரியான விளக்கம், அருமையான விளக்கம். மனசு ரொம்ப கவர்ந்து நன்றி ஐயா. நன்றி நன்றி. ஒரு நிமிஷம் ஐயா. அடுத்து ராஜு பொன்னுசாமி ஐயா, நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வி கேட்கலாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் 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 சார். எனக்கு ஒரு சார், உங்க சொற்பொழிவு ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது சார். உங்க ஆடியோ நிறைய டைம் நான் கேட்டிருக்கேன், ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது சார். எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, லக்னாதிபதி லக்னம் வந்து துலா லக்னம், லக்னாதிபதி 7ல போய் சுக்கிரன் 7ல இருக்காரு. அப்ப வந்து இது கேந்திர பத்தி தோசை இருக்கா சார்? கேந்திர ஆதிபத்திய தோசை
சரி. அதே மாதிரி அது என்ன குருவும் சனி இருக்காங்க இல்லையா, அது சேர்க்கை. ஐயா, குருவும் சனியும் சேர்க்கை. ஆமா ஆமா அப்ப சார், ஆமா இந்த சார். காம்பினேஷன் தனியா இருந்தா பலம் சுக்கிரனுக்கு அதிகம். குருவும் சனியும் சேர்ந்துருச்சு அப்படின்னா, இந்த குரு சனி சேர்ந்தாலே அந்த சுக்கிரனுடைய பலத்தை குறைச்சிருவாங்கல்ல. சரிங்க சரிங்க. ஆதிபத்திய தோசை இல்லைங்களா? ஆமா ஐயா சார். அதாவது கிரக சேர்க்கைக்கு பலன் நம்ம பார்க்கணும். சார் கேக்குறாயா நான் சரிங்க சார், பேசுறது? சரிங்க சார். கேக்குது ஓகே, கேக்குதுங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், கேக்குது சார், சொல்லுங்க சொல்லுங்க. கிரகத்தினுடைய சேர்க்கை பலனை நம்ம எடுத்துக்கிறோம். அங்க குருவோட சனி சேர்ந்திருக்கு. குரு சனி சேர்ந்தா அவர் கர்மாவும் சேர்ந்திருக்கு, குரு என்ற ஜீவகாரனும் சேர்ந்திருக்கு, சுக்கிரன் என்ற கலத்தகாரனும் சேர்ந்திருக்கு. இவங்களுக்கு இயற்கையாவே கலத்தத்தை ஏற்பட்டு அதனால சில கஷ்டம் வேணும். இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல வயதான ஆளுகளை மதிக்கணும், வயதான ஆளுகளை கண்டுக்கிறணும், அவங்களுக்கு பணிவிட செய்யணும். சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சரிங்க சார். இருக்கிற சனி வந்து சமசப்த பார்வையா பாக்குறாங்க. புணர்ப்பு தோசை இருக்கா சார்? அதாவது சந்திரனும் சனியும் சேர்ந்தால் புணர்ப்பு, குறைவு. சனி வந்து அங்க இல்லாம இருந்தாலும் பிரச்சனை. சரிங்க சார். ஓ சரிங்க சார். அதே போல சுக்கிரன் செவ்வாய் வந்து பரிவர்த்தனை ஆயிருக்காங்க. ரைட். அதாவது பரிவர்த்தனை என்ன சொல்லுங்க சார். பரிவர்த்தனை என்னன்னா, நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கறீங்க, நானும் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கிறோம், ரெண்டு பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட். இப்ப அவசரமா உங்க வேலையை நான் பாக்குறதுக்கு அங்க வரணும், நீங்க இங்க வந்துடணும், அங்க போகணும். சரிங்க சார், சரிங்க சார். வேலை மாறல. சரிங்க சார். அது சரிங்க சரிங்க. ஓ அப்புறம் மறுபடியும் வந்துரும். சரிங்க சரிங்க. 12 வருஷம் ஆச்சுன்னா பரிவர்த்தனை மாறிடும். ஐயா ராஜு ஐயா அடுத்து. ஓகே சார், ஓகே 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 சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கோபி ராமமூர்த்தி ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வி கேட்கலாம். ஐயா கேக்குதுங்களா? நமஸ்காரம் சார். நமஸ்காரம் நமஸ்காரம் சார். அருமையான பதிவு. உங்க நம்பர் செல் நம்பர் நீங்க பதிவு பண்ணல, உங்க செல் நம்பர் பதிவு பண்ணணும். ஐயா தம்பி பாலாஜி, அதை நீங்க பண்ணுங்க, பின்னாடி பண்ணுங்க. நான் என் கேள்வி மாதிரி கேட்டுறேன். ஐயா இப்ப நம்ம வந்து நம்பர் 97 86 420 325. ஓகே, அது நான் யூடியூப்ல கூட போய் கேட்டுருவேன். நான் எழுதுறதுக்கு நீங்க கேட்டுக்கங்க. ஐயா இன்னொரு விஷயம், இல்ல ஒரு விஷயத்த சொல்லாம இருக்கேன், அந்த விஷயத்தை சொல்லிடுறேன். பலன் பார்க்கணும்னா சொந்த வீடு இல்ல. ஆமா, ராகு ஒருத்தர் நடக்குது. ராகு சுயரசாரத்திலேயே போய் உட்கார்ந்துட்டாரு, திருவாதிரையிலே உட்கார்ந்துட்டாரு. அது திருவாதையே வந்து கடகராசிக்கு 12வது வீடு. ஆமா, ராகு திசை என்னையா செய்யும்? 12வது வீடு தெரியுமா? கேள்வி கேட்கணும் இல்லையா? ஆனா அந்த ராகு அமர்ந்த வீட்டின் அதிபதி எங்க இருக்காருமா? 2ல உட்கார்ந்திருக்காரு, மேட்ச்ல உட்கார்ந்திருக்காரு. என் கேள்வி ஐயா, என் கேள்வி நமஸ்காரம். பிரபஞ்சம் பாருங்க, என் கேள்வியே அதான். நீங்களா பதில் சொல்றீங்க. நான் கேட்க நினைச்ச கேள்வியே
எனக்கு வந்து ராகு வந்து திருவாதிரையில இருக்காரு, சுக்கிரனும் கூட உட்காந்துருக்காரு திருவாதிரையில ஸ்தானம் 1 2லயே உட்காந்துருக்காங்க 2 பேரும். புதன் வந்து வீடு கொடுத்த புதன் வந்து மேஷத்துல உட்காந்துருக்காரு. என் கேள்வி தான், அதுக்கு பதில் சொல்றீங்க, சொல்லுங்கய்யா. அப்ப சித்தர் வீட்டு பிள்ளைங்கிறத நீங்க என்ன ஏத்துக்கிறீங்களா? அப்ப மாயாண்டி சித்தர் வீட்டு பிள்ளை தானே நானு. கண்டிப்பா மனசை புடிச்சிட்டீங்களே, கேள்வியை முதலே படிச்சிட்டீங்களே நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே. அப்ப வந்து ஏன்னா நம்ம எளிமையா சொல்லி தர்றோம் ஜோதிடத்தை. ஜாமக்கோளாறு இடத்துல வாங்கியான்னு கூப்பிடுறோம். 1500 ரூபாய் கட்டணம் மட்டும் கூப்பிடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லித்தரோம். நீங்க எப்படி புரியறீங்களே சொல்லித்தரோம்னு சொல்றோம். வாங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் இருக்கு. கண்டிப்பா வாங்கய்யா. இது என்ன பண்ண சொல்லவே இல்லையே, முடிக்கலையே நீங்க. அதாவது அந்த ராகு தான் நின்ற இடத்தின் வேலையையும் செய்யும். அந்த ராகு வீடு கொடுத்தோன் எங்கே அமர்ந்திருக்கிறானோ அவங்களோட எந்த சேர்ந்துருக்கோ அவன் 4ஆம் வீட்டின் வேலையை செய்வார். அதாவது கஷ்டப்பட்டு கூட ஒரு இடமோ பொருள் வாங்க வைப்பார், ஒரு வாரம் வைப்பார். சரி. அப்ப படிப்பை கூட அந்த ராகு செய்யும். அந்த இது வரும்போது கண்டிப்பா கஷ்டப்பட்டு அடைய துடிக்க வைப்பார். நன்றி ஐயா. ஐயா அடுத்து வந்து ஸ்ரீதர் ஐயா, நீங்க வந்து அன்மியூட் பண்ணி உங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம். ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இந்த ஜாதகத்துக்கு என்ன முயற்சி பண்ணாலும் திருமணமே நடக்காது அப்படின்றது எதை வச்சு சொல்லுவீங்க? ஒரு ஜாதகத்துக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு எதுவுமே நடக்காது, திருமணம் கண்டிப்பா நடக்காது, தலைகளா நின்று தண்ணி குடிச்சாலும் நடக்காது. அதான் ஒரே ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே நம்ம 4 வழியில எப்படி பார்க்கணும்னா, முதல் திருமணம் உண்டா இல்லையா. திருமணம் உண்டுன்னா எந்த மாதிரியே வரணும் வரும். அப்படியே வரணும் வந்துச்சுன்னா எப்ப கல்யாணம் நடக்கும்? சரி, அப்படியே கல்யாணம் நடந்துருச்சுன்னா கல்யாண வாழ்க்கை ஜொலிக்குமா அல்லது கூத்தாடுமா? இந்த 4 விஷயங்களையும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். ஒருத்தர் வந்து துலா லக்னம், 7ஆம் அதிபதி 6 இல்ல. அப்ப 7ஆம் வீட்டின் அதிபதி 6 போயிட்டாரா? அப்ப 6 போன பிரிவினையா? ஆமா, விவாகரத்து. 3 கல்யாணம் பண்ணாரு. 3 கல்யாணம் பண்ணி 3 இல்ல. அப்ப கல்யாணத்தை உண்டா இல்லையா என்று தீர்மானம் பண்ணுவது அந்த பாவாதிபதியும் அந்த பாவாதிபதியின் நட்சத்திரமும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதை பார்த்துட்டு நம்ம வந்து உண்டா இல்லையாங்கிறது சொல்லணும். அடுத்து ஒரு ஆள் வந்து அவர் வந்து சிம்ம லக்னம், 7 குடைவன் 6ல நீச்சமாய் உட்கார்ந்து வயசான நடக்குமா? நடக்காது. வாய்ப்பில்லை ரசா, வாய்ப்பில்லை. ஆனா ஜோதிடர் வாய்ப்பில்லை என்று சொல்லக்கூடாது, முயற்சித்து பாருங்கன்னு சொல்ல. இத ஒரு ஜோசியர் முதல்ல சொல்லியிருந்தா நான் 500 ஜோசியரை பார்க்க வேண்டி இருக்காது. எனக்கு 57 வயசாயும் கல்யாணம் ஆகல. முதல் ஜோசியரை சொல்லிதான் எனக்கு பணமாவது மிச்சமாயிருக்கும். ஐயா அடுத்தடுத்து கேள்வியாளர்கள் இருக்காங்க. சொல்லுங்க. அடுத்த ஆளு. ஐயா சிவஞான யோகி. என்ன நேரம் கம்ப்ளீட் ஆக போகுது. நீங்க அன்மியூட், சிவஞான யோகி ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாங்க. ஹலோ. கேளுங்க ஐயா, கேளுங்க. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. சொற்பொழிவு நல்லா தகவல் நிறைய கொடுத்துருந்தீங்க. ஐயா சிவஞான யோகி ஐயா சொல்லுங்க, நீங்க பேசுறது கேட்டு சத்தமா
உங்களுக்கு தகவல் நல்லா இருந்ததுங்க. அதாவது இது எந்த நூல் அடிப்படை அப்படிங்கறது கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவுபடுத்திங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப நான் சொன்னது வரை எந்த நூலுன்னு கேக்குறீங்களா? ஆமாங்கய்யா. இது நான் சொல்லதெல்லாமே என்ன அப்படின்னா ஆய்வுகள். ஜோதிடம் என்றால் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அனுபவமும் அனுமானம்தான் ஜோதிடம். நூல்கள் என்பது பல விஷயங்களை அனுமான ரீதியிலும் அனுபவ ரீதியால் எழுதப்பட்டவை. போட்டு பாருங்க. நீங்க கண்டுபிடிச்ச ஒரு நூல் எழுதுங்க. ஒரு விஷயத்தை சொல்றோம்னா இந்த கிரகம் அங்க இருக்கு, போய் பாருங்க. நன்றிங்க, நன்றிங்க, நல்லது, நன்றிங்க, நன்றி. ஐயா, கொஸ்டின் எல்லாருக்கும் நம்ம பதில் சொல்லியாச்சுங்க ஐயா. இனிதே வந்து ஒரு ஐயா வணக்கங்க ஐயா. கேள்வி நிறைவடைஞ்ச நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடுது. அன்பர்கள் எல்லாருக்கும் மிக சிறப்பான பதிலும் ஒரு அற்புதமான கருத்தாழமிக்க ஒரு ஜோதிட ஞான விஷயத்தின் குறிப்பாக ஒரு அரும்பணியை செய்த உங்களுக்கு சாரா கடமை நன்றி கடன் பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்த அன்பர்கள், வந்திருந்த ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்டார் அகாடமியின் சார்பிலும் உங்களுக்கும் ஸ்டார் அகாடமி சார்பிலும் மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாங்கய்யா. நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம். எனக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை நல்கிய நல்லுள்ளம் அடைத்த ஐயா சீனிவாச ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியையும், கோடான கோடி தமிழ் ஜோதிட சொந்தங்களும் என்னுடைய கருத்துக்களை செவிமடுத்து கேட்டமைக்கு மீண்டும் அவர்களுக்கு நன்றியை பாராட்டி என்னுடைய குருநாதர் மாயாண்டி சாமியினுடைய ஆசீர்வாதத்தை அனைவரும் பெற வேண்டும். சுவானந்த அப்பாவினுடைய அருளை பெற வேண்டும். அனைத்து உலக சித்தர்களுடைய ஆசீர்வாதத்தையும் அனைவரும் பெற்று ஜோதிடர்களாக நல்ல ஜோதிடர் வழிகாட்டியாக